श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रीहुडं प्रणमामि मूर्तिना भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीळातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतसरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्ठायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியன்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீயப்பதியான கண்ணனம்பெருமான் அனைத்து ஜகத்தினுடைய நன்மைக்காக பகவத்கீதை என்கிற சாஸ்திரத்தை வெளியிட்டருளினார். சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத் என்று ஆச்சாரியர்கள் பகவத்கீதையினுடைய பெருமையை தெரிவிக்கிறார்கள். சர்வோபனிஷதோ காவஹா, அனைத்து உபனிஷத்துக்களையும் ஒரு பசுமாடை போலே நம்பெருமான் கொண்டான். அந்த பசுமாட்டிலிருந்து நல்ல பால், அமுதம் போன்ற பாலை கறந்து கொடுப்பவனாக ஒரு இடையன் வேண்டுமே. அந்த இடையனாகவே இடைக்குலத்திலே பிறந்த கண்ணனம்பெருமான் தானே அந்த உபனிஷத்துக்களாகிற பசுவை கறந்தான். சர்வோபனிஷத்தோ காவஹ தோக்தா கோபால நந்தனஹா, கோபால நந்தனன் தோக்தா என்றால் பால் கறந்து கொடுக்கக்கூடிய இடையர். எந்த பாலை கறந்து கொடுத்தார்? உபனிஷத்துக்களிலிருந்து பகவத்கீதை என்கிற உயர்ந்த அமிர்தம் போன்ற அந்த பாலை கறந்து கொடுத்தார். சுதீர் போக்தா, சுதி என்றால் சிறந்த ஞானம், அறிவு கொண்டிருப்பவர்கள், நல்ல ஞானிகள், மேலும் அறிவை பெற வேண்டும்ங்கிற விருப்பம் இருப்பவர்கள். இவர்களுக்காக கண்ணனம்பெருமான் உயர்ந்த பகவத்கீதைங்கிற சாஸ்திரத்தை வெளியிட்டருளினான். துக்தம் கீதாமிருதம் மகத், துக்தம்னு சொல்வதுதான் பால். இதுல பார்த்தோ வத்சஹா, கன்று குட்டி இருந்தால்தான் பசுமாடு பால் கொடுக்கும். அந்த கன்றை முன்னிட்டு கொண்டுதான் அந்த பசுமாடு பாலை பொழிகிறது. இப்ப உபனிஷத்துக்களாக பசுவினிடத்திலிருந்து பாலை பெற வேண்டும்னு சொன்னால் அதற்கு தக்கதான ஒரு கன்றுக்குட்டி வேண்டுமே. அந்த கன்றுக்குட்டி யார் என்றால் அர்ஜுனன் என்பவரை தான் கன்றுக்குட்டியாக கொண்டான். பார்த்தன் என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனனையே கன்றாக கொண்டு அழகாக இந்த பகவத்கீதைங்கிற அந்த சாஸ்திரத்தை பாலாக கறந்து கொடுத்தான். இது கண்ணனம்பெருமானுக்கு இருக்கிற பெருமை. 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்களை கொண்டிருக்கக்கூடியதான உயர்ந்த பகவத்கீதை என்கிற சாஸ்திரத்தை வெளியிட்டருளினான். ஆனால் இன்று வரை அந்த பகவத்கீதையை முழுவதும் நன்றாக மனதிலே பதிந்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் தெளிவாக ஒருத்தர் எடுத்து கூற முடியுமான்னு சொன்னால் மிகவும் சிரமம். 18 அத்தியாயங்களையும் மனப்பாடம் செய்வது நம்மால முடியுமா? யாரோ பெருத்த ஆச்சாரியர்கள் ஞானிகளுக்கு வேண்டுமானால் அது ரொம்ப சுலபமாக கைவந்த காரியமாக இருக்கலாமே தவிர நமக்கு அத்தனை ஸ்லோகங்களையும் மனப்பாடம் செய்து வெறும் ஸ்லோகங்கள் மட்டுமல்லவே அதில் இருக்கக்கூடிய தாற்பரிய அர்த்தங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் என்ன அர்த்தம் என்பதையும் மனதிலே தேக்கிக் கொள்ள வேண்டும்னு சொன்னால் மிகவும் கடினமானது. அப்ப கீதோபனிஷத் கண்ணனம்பெருமானே அருள் செய்திருந்தாலும் சற்று கடினமாக, மேலும் வடமொழியிலே அமைந்திருக்கிறது. சொற்களாக நிறைய விளையாடுகிறார். பிரம்மம் என்கிற ஒரு சொல்லையே பல இடத்துல பிரயோகிக்கிறார். ஆனா அந்த பிரம்மங்கிற ஒரு சொல்லுக்கு வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு பொருள். ஒரு இடத்துல பிரம்மம் என்று பரமாத்மா தன்னையே குறிப்பிடுகிறார். ஒரு இடத்துல பிரம்மம் என்று பிரகிருதியாகிற அச்சேதன் மூலப்பொருளாகிற பிரகிருதியை குறிப்பிடுகிறார். ஒரு இடத்துல பிரம்மம் என்று ஜீவாத்மா, சுத்தமான ஜீவாத்மா, உடலிலிருந்து நீங்கி பிரகிருதி சம்பந்தம் அற்றதான
சுத்த நிலையில இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை பிரம்மம்னு தெரிவிக்கிறார். இப்படி பல சொற்களை வைத்து ஜாலத்தோடு ரொம்ப அழகாக உபதேசித்திருக்கிறார். ஆனா திடீரென்று கேட்பவருக்கு அதனுடைய அர்த்தம் நன்றாக புரியுமான்னு கேட்டால் கொஞ்சம் சிரமம். சுவாமி ராமானுஜர் பகவத்கீதா பாஷ்யம் என்று ஒன்று சாதித்தார். அதற்கு அனுகுணமாக வேதாந்தாச்சாரியர் தாற்பரிய சந்திரிகை என்று அழகாக ஒரு வியாக்கியானத்தை சாதித்தார். இத்தனை வியாக்கியானங்களை கொண்டு அந்த பகவத்கீதையை சற்று புரிந்து கொள்ளலாம்னு முயற்சி செய்தாலும் முழுவதையும் புரிந்து கொண்டேன் என்று நம்மால கூற முடியுமான்னு கேட்டால் மிகவும் சிரமம். இப்படியெல்லாம் சிரமப்படுத்த கூடாது என்று அந்த கண்ணன் பெருமானுடைய திவ்ய பத்தினியான பூமி தேவி நாச்சியார் தானும் ஒரு அவதாரம் செய்து அழகாக அதே அர்த்தங்கள் உபனிஷத்துல இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களையே இன்னும் எளிய விதத்திலே இனிமையான விதத்திலே அனைவருக்கும் அன்போடு அதை உபதேசிக்க வேண்டும். அனைவருமே ஆர்வத்தோடு இதை கை கொள்ள வேண்டும். ஒரு அர்த்தத்தை நாம தெரிந்து கொள்ளுகிறோம்னு சொன்னால் அதை கடைபிடிப்பதற்கு முன் வர வேண்டும். கேட்ட உடனே என்ன ஆனந்தமா இருக்கு, என்ன இனிமையா இருக்கு, இத்தனை காலம் இதை தெரிந்து கொள்ளாமல் இழந்து விட்டேனே என்ற அந்த துடிப்போடு அதை தெரிந்து கொண்டு உடனே கை கொண்டு அதை அனுஷ்டானத்திலே கொண்டு வர வேண்டும். இதுதான் ஒரு உபதேசத்திற்கோ ஒரு நூலுக்கோ முக்கியமான பயன். ஒரு பெரியவர் ஒரு சாஸ்திரத்தை உபதேசிக்கிறார், ஏதோ உபன்யாசம் நடக்கிறது, காலக்ஷேபம் நடக்கிறது, ஒருத்தர் உபதேசிக்கிறார்னு சொன்னால் அதனுடைய முக்கியமான தாற்பயம் என்னன்னா அந்த அர்த்தத்தை மனசுல நன்றாக வாங்கி கொண்டு அதை கடைபிடிக்கிற அளவிற்கு அது ஒரு தூண்டுதலை நம்ம இடத்துல ஏற்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது உண்மையான பயனை கொடுக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பகவத்கீதையெல்லாம் கேட்டு நாம் அப்படியே முழுவதும் கடைபிடிக்கமா போலாம் நம்மளால செய்ய முடிகிறதான்னு பார்த்தால் அப்படி ஒன்றும் காணப்படவில்லை. ஆனால் ஆண்டாள் நாச்சியாராக பூமி தேவியே அவதரித்தாள். கர்க்கடய பூர்வ பல்குன்யாம் துளசி காணனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம் என்று திருவரங்கநாதனையே மனமுடைத்த ஸ்ரீ கோதை நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் தாம் பூமி தேவியினுடைய அம்சமாகவே கொண்டாடப்படுகிறாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாக அவதரித்தவள் அனைத்து உபனிஷத்துக்களுடைய சாரமாய் வேதமனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படக்கூடியதான 30 பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் மாலை என்று பெருமை கொண்டிருக்கக்கூடியதான அற்புதமான திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தால் வேதம் அனைத்துக்கும் வித்து என்று நேற்றுக்கே அனுபவித்தோம். 4 வேதங்கள் என்ன, உபனிஷத்துக்கள் என்ன, அதே போல அந்த ஸ்மிருதி நூல்கள் தர்மசாஸ்திரங்கள் என்ன, அதே போல அனைத்து இதிகாசங்கள் புராணங்கள் என்ன, இது தவிர ஆழ்வார்களுடைய அருளை செயல்கள் 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்ன, இது அனைத்திற்கும் சாரமாக அமைந்திருப்பதுதான் வேதம் அனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படக்கூடியதான திருப்பாவைங்கிற திவ்ய பிரபந்தம். இந்த திருப்பாவைய இப்ப உலகத்துல அனைவருமே கற்கிறோம். பண்டித பாமர விவாகமர ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இல்லாமல் சிறுமியர் இளைஞர் முதியவர் பெரியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருமே ஆர்வத்தோடு கற்கிறோம்னு சொன்னால் அப்போ எவ்வளவு எளிமையாக இந்த பாசுரங்கள் இருக்கின்றன. இன்னைக்கும் எல்லாருக்கும் இந்த திருப்பாவைங்கிறது நன்றாக மனசில பதிந்து நல்ல நொற்றுவாக கூட சேவிப்பதற்கு அவ்வளவு எளிமையாக இனிமையாக இது அமைந்திருக்கிறது. அதுவே இதற்கு இருக்கக்கூடிய பெருமை. அப்படிப்பட்ட இந்த திருப்பாவையை இந்த தனுர் மாசத்திலே மார்கழி மாசத்திலே நிச்சலம் ஆண்டாள் நாச்சியார் முன்னாடி விண்ணப்பித்து அவளுக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறோம், எம்பெருமானுக்கும் கைங்கரியத்தை செய்கிறோம். ஆனால் அது மட்டும் போராது. அவ்வளவு இனிமையான பாசுரங்கள்ல என்ன அர்த்தம் நமக்கு ஆண்டாள் உபதேசித்திருக்கிறாள். பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்து என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த திருப்பாவையிலே அப்படி என்னதான் ஆண்டாள் நமக்கு உபதேசித்திருக்கிறாள் என்பதையும் பார்க்க வேண்டுமே. இதற்காக பல ஆச்சாரியர்கள் மகனியர்கள் இதற்கு அழகான வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஆவணி மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே கண்ணனம்பெருமானே மீண்டும் திரு அவதரித்தார் என்கிற பெருமை கொண்டிருக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை எனும் ஆச்சாரியர் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். வியாக்கியான சக்கரவர்த்தி என்று கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட பெரியவாச்சான் பிள்ளை இந்த திருப்பாவையாகிற இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு அற்புதமாக 3000 படி என்ற ஒரு பெயரோடு ஒரு வியாக்கியானம் ஒரு விளக்க உரை சாதித்திருக்கிறார். 3000 படி என்றால் படி என்ற சொல்லிற்கு 32 எழுத்துக்கள் என்று ஒரு அளவு தெரிவிக்கிறார்கள். 3000 படினா 3000 பெருக்கல் 32. அப்ப அத்தனை எழுத்துக்கள் கொண்ட அவ்வளவு சொற்கள் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு பெரிய விளக்க உரைய இந்த 30 பாசுரங்கள் கொண்டிருக்க திருப்பாவைக்கு பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு அர்த்தங்கள் இதுல பொதிந்து கிடக்க வேண்டும். 3000 பெருக்கல் 32 அந்த அளவிற்கு ஒரு பெரிய விளக்க உரையை சாதித்திருக்கிறார்னா
அப்போ ஆழ்ந்த அர்த்தங்கள் இதிலே பொதிந்து கிடக்கிறது. ஒரு சமுத்திரத்துக்குள்ளே எத்தனை ரத்னம், மாணிக்கம், வைடூரியம், கோமேதகம்னு ரத்தனங்கள், முத்துக்கள், பவளங்கள்னு எல்லாம் அமிழ்ந்து கிடக்குமோ அதை போலேதான் இந்த திருப்பாவையும் தன்னிடத்திலே பல அர்த்தங்களை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு வியாக்கியானம் 3000 படி பெரியவாச்சான் பிள்ளைங்கிற ஆச்சாரியர் அருளை செய்தார்னு பார்த்தோம். அடுத்ததாய் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியர், பிள்ளை லோகாச்சாரியர் கேள்விப்பட்டிருக்கலாம். வடக்கு திருவீதி பிள்ளை எனும் ஆச்சாரியருக்கு 2 குமாரர்கள் அவதரித்தனர். அவர்கள ஒருவர் தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியர். அவர் இந்த திருப்பாவைக்கு 6000 படி என்கிற பெயரோடு ஒரு விளக்க உரை, ஒரு வியாக்கியானத்தை சாதித்திருக்கிறார். 6000 படி என்றால் 6000 பெருக்கல் 32 எழுத்துக்கள், அவ்வளவு சொற்கள் கொண்டிருக்கக்கூடியதான மிக நீண்ட விளக்க உரை. இருக்கிறதுலேயே திருப்பாவை வியாக்கியானத்துக்குள்ள ரொம்ப பெரிய வியாக்கியானம் எது என்றால் அது 6000 படி வியாக்கியானம். அதுல இன்னும் பண்ணி நிறைய அர்த்தங்கள், நிறைய பாவங்கள், ஆண்டாள் திருவுள்ளத்துல என்ன நினைத்து கொண்டு பதம் பதமா அவள் தெரிவிக்கிறாள். மார்கழின்னு சொன்னால் என்ன அர்த்தம், திங்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம், மதி நிறைந்தன்னு சொன்னால் என்ன அர்த்தம், நன்னாள்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று இப்படி ஒவ்வொரு பதம் பதமாக பிரித்து அதற்கு இருக்கக்கூடிய நுட்பமான ஆழ்ந்த அர்த்தங்களை எல்லாம் விளக்குகிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியர். அதற்கு அடுத்ததாய் ஒரே ஆச்சாரியர் 2 வியாக்கியானங்களை அருள் செய்திருக்கிறார். சுவாமி ஆயி ஜனன்யாச்சாரியர். மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்கிற அற்புதமான க்ஷேத்திரம் அபிமான ஸ்தலம்னு கொள்ளலாம், அதே போல உயர்ந்த புராண க்ஷேத்திரம்னு கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரத்திலே அங்கே ஆயி ஜனன்யாச்சார் சுவாமி என்னும் ஒரு ஆச்சாரியர் எழுந்தருளி இருந்தார். பொங்கும் பரிவுன்னு நேற்றைய தினம் பார்த்தோமே, அதே போல அந்த சம்பத்குமாரர், எதிராஜ சம்பத்குமாரராக செல்லப்பிள்ளை என்று கொண்டாடப்படக்கூடிய அந்த எம்பெருமானிடத்திலே மிகுந்த பரிவு, அவரை குழந்தை போல பாவித்து தான் தாய் போல இருந்து பரிவோடு பாலை காய்ச்சி சமர்ப்பித்தாராம். நல்ல பாலை சூடா காய்ச்சி அந்த சூட்டை குறைச்சி அதற்கு சேர்க்க வேண்டிய பரிமளங்களை எல்லாம் சேர்த்து ஒரு தாயானவள் குழந்தைக்கு எப்படி பார்த்து பார்த்து கொடுக்கலோ அந்த அளவுக்கு பக்தியோடு அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். அதனால அந்த சம்பத்குமாரர் எம்பெருமானே இவரை பார்த்து அம்மான்னு அழைத்தாராம். ஆயி ஜனனி அப்படின்னு அழைத்திருக்கிறார். ஆயின்னு சொன்னால் தாயார்னு அர்த்தம், ஜனனின்னு சொன்னா மாதா என்று அர்த்தம். அதையே இவருக்கு திருநாமமாக அமைத்து ஆயி ஜனன்யாச்சாரியர் என்று அந்த ஆச்சாரியருக்கு திருநாமம். இவர் திருப்பாவைக்கு 2 வியாக்கியானங்களை சாதித்திருக்கிறார். ஒன்று 2000 படி, மற்றொன்று 4000 படி. 2000 படினா 2000, 2000 பெருக்கல் 32 எழுத்துக்கள். 4000 படினா 4000 பெருக்கல் 32 எழுத்துக்கள். ஆக இப்படி பெரிய வியாக்கியானங்களை பல ஆச்சாரியர்கள் 4 வியாக்கியானங்கள் 3000 படி, 6000 படி, 2000 படி, 4000 படி. பாசுரங்கள் இருப்பதே 30 பாசுரங்கள் தான். ஆனா இதற்கு வியாக்கியானம் பார்த்தா 4 வியாக்கியானம், அதுவும் ரொம்ப பெருசா நிறைய இவ்வளவு ஆச்சாரியர்கள் சாதித்திருக்கிறாரேன்னு சொன்னால் அந்த அளவிற்கு அனைத்து அர்த்தங்களையும் தன்னிடத்துல கொண்டிருக்கிறது இந்த திருப்பாவை. அதற்கு இவ்வளவு பெருமை இருக்கிறதுங்கிறத நம்ம மனசுல வாங்கி கொள்ள வேண்டும். அத்தனை பெரியோர்களும் இதுல ஈடுபட்டு இருக்கிறார்கள். ராமானுசரே இதுல ஈடுபட்டு நிச்சலம் இதை அனுசந்தித்திருக்கிறார்னு சொன்னால் எத்தனை பெருமைகள் இதற்கு அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த திருப்பாவையிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் மார்கழி மாசத்துல 2ஆம் நாள், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் திரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் என்கிற அற்புதமான பாசுரம். அது நாள் பாசுரம். நாம் இன்னும் நேற்றைய தினத்து பாசுரத்தினுடைய விளக்கத்தை இன்னும் சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும். கொஞ்சம் நாழி அதிகமானபடியினாலே சற்று சுருக்கமாகத்தான் விண்ணப்பித்திருந்தேன். முதல் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை இன்னும் சற்று பார்த்து விட்டு பிற்பாடு இந்த 2ஆம் பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். நேற்றைய தினத்து பாசுரம் என்ன? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் என்கிற அற்புதமான பாசுரம். இதுல என்ன ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாள்? முதல் பாசுரம்னு சொன்னாலே அந்த நூலுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம், தனித்துவம் என்னன்னா இந்த நூல்ல என்ன கூறப்போகிறோமோ என்ன விஷயமோ அதை மொத்தத்தையும் சேர்த்து
சாரமாக முதல் பாசுரத்திலேயே தெரிவித்து விடுவது என்பதுதான் ஆழ்வார்களுக்கு உண்டான முக்கியமான ஒரு வழக்கம்னு பார்த்தோமே. அதை போல இப்ப ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையில என்ன தெரிவிக்க வந்தாருங்கிறத முதல் பாசுரத்திலே அறிவித்து விடுகிறாள். பிராபியம் யார், பிராபகம் யார், பிராபகம்னா என்ன, பிராபியம்னா என்ன என்கிறத அழகா இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். முதல்ல 5 அர்த்தங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அர்த்த பஞ்சகம்னு தெரிவிப்பார்கள். பிராபிய ஸ்வரூபம், பிராபக ஸ்வரூபம், அதே போல பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் என்று 5 அர்த்தங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சொல்லாலே யார் குறிப்பிடப்படுகிறார்னா ஜீவாத்மா. நாம் ஒவ்வொருத்தருமே ஜீவாத்மா. இப்ப ஜீவாத்மா எப்படிப்பட்டவர், அவருக்கு இயற்கையான தன்மை என்ன என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவாத்மா யாருன்னு புரிந்து கொள்ளும் பொழுதே இவர் பரமாத்மாவுக்கு அடிமை என்பதுதான் சித்திக்கும். ஜீவாத்மா யாருன்னு கேட்டால் பரமாத்மாவுக்கு தொண்டன் என்பதுதான் இவருக்கு இயற்கையான தன்மைன்னு ஏற்படுமா? பரமாத்மா யார் என்று அடுத்த கேள்வி வருமே. அவர் எத்தகையவர், அவருக்கு என்ன பெருமை உண்டு, அவருக்கு இயற்கையான என்னென்ன பெருமைகள் என்னென்ன குணங்கள் இருக்கின்றன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். இது பரமாத்ம ஸ்வரூபம். அப்போ ஸ்வஸ்வரூபம் ஜீவாத்மாவினுடைய தன்மை, அடுத்து பரஸ்வரூபம் பரமாத்மாவினுடைய தன்மை. 2 பேரையும் தெரிந்து கொண்டு விட்டோம். நான் யாருங்கிறத புரிந்து கொண்டு விட்டேன், பரமாத்மா யார் என்பதையும் அறிந்து கொண்டு விட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? அந்த பரமாத்மாவுக்கு நான் சொத்து, அவருக்கு நான் உடைமைன்னு சொன்னால் அப்ப நான் அவரைத்தானே அனுபவிக்க வேண்டும். அந்த பரமாத்மாவையே அடைய வேண்டும், பரமாத்மாவுக்கே தொண்டுகளை செய்ய வேண்டும். நான் அவருடைய அடிமைன்னு சொன்னால் அடிமை என்ன பண்ண வேண்டும்? எஜமானருக்கு தொண்டு பண்ணணும். அப்போ நாம அந்த பரமாத்மாவுடைய திருவடிகள் அடைய வேண்டும். அவருக்கே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று இந்த அடிமை செய்தல், எல்லா தொண்டுகளையும் செய்தல், அதான் கைங்கரியம் என்று வடமொழியில தெரிவிக்கிறார்கள். அப்ப ஜீவாத்மாக்கள் எல்லோருமே பரமாத்மாவினுடைய தொண்டர்கள். இப்ப பரமாத்மாவுக்கு அவரை விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருந்து எல்லா நிலைகளிலும் தொண்டுகளை செய்ய வேண்டும். அதுவும் அவருடைய ஆனந்தத்திற்காக செய்ய வேண்டும். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு, அதனால நான் தொண்டு செய்கிறேன், கூடவே கூடாது. பரமாத்மாவுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துமா போலே, அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமா போலே தொண்டுகளை செய்ய வேண்டும். இதுதான் பிராபிய ஸ்வரூபம், நாம் அடையத்தக்க புருஷார்த்தம். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ 4 புருஷார்த்தங்கள்னு கேள்விப்படுகிறோமே. இதுல உயர்ந்த புருஷார்த்தம் எதுன்னா மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை எப்படி விவரிப்பது? மோக்ஷம்னா என்ன அர்த்தம்? பரமாத்மாவை அடைந்து அவருக்கு எல்லா விதமான தொண்டுகளையும் செய்கை, அவருடைய ஆனந்தத்திற்காக. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி வேதாந்தங்கள்ல கூறியிருக்கிறபடி மோட்சம் என்பது இதுதான். அப்ப அதுதான் பிராபிய ஸ்வரூபம். பிராபியம்னு சொன்னால் நாம் அடையத்தக்க புருஷார்த்தம், பயன் என்று பொருள். இந்த ஜீவாத்மா அடைய வேண்டிய பயன் எதுன்னா அதுதான் எம்பெருமானை அடைந்து தொண்டுகளை செய்தல். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிராபிய ஸ்வரூபம். அடுத்து பிராபகம். பிராபியம்னு சொன்னால் பயன், நாம் அடையத்தக்க குறிக்கோள். அந்த குறிக்கோளை அடைவதற்கு ஒரு வழி இருக்க வேண்டுமே. இங்கிருந்து திருவல்லிக்கேணியிலிருந்து புறப்பட்டு அடியேன் இந்த சன்னதி, இந்த கோவிலுக்கு இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னால் பல மார்க்கங்கள் உண்டு, பல வழி உண்டு. நடந்தே கூட வரலாம், இல்ல மிதிவண்டியில வரலாம், இல்ல 4 சக்கர வண்டியில வரலாம், இன்னும் ரயில்ல வரலாம், இன்னும் என்னென்னவோ மகிழுந்துகள், ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு. அதுலயும் பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு. எப்படி வேண்டுமானாலும் வரலாமே. அப்ப இத்தனை மார்க்கங்களுக்குள்ளே எது சரியாக என்னுடைய இலக்குக்கு கொண்டு போய் சேர்க்கும், அதே போல ரொம்ப சிறிய காலத்திலேயே ரொம்ப நீண்ட காலம் பிடிக்காமல், மிகவும் சிரமம் ஆயாசம் இல்லாமல், குறுகிய காலத்திற்குள்ளே எளிய விதத்திலே சரியாக என்னுடைய இலக்கை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதுக்கு ஒரு மார்க்கம் தானே இருக்கும். அதே போல இப்ப இந்த பயன் நமக்கு எது பயன்? ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதுதான் பயன்னு பார்த்தால் அதற்கு எது சரியான வழி, எது தகுதியான மார்க்கமாக இருக்கும் என்று அந்த பிராபகம், அதைத்தான் பிராபகம்னு வடமொழியில தெரிவிப்பார்கள், உபாயம் என்றும் கூறுவார்கள். அந்த உபாயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவானை அடைவதுன்னு சொன்னால் எப்படி அவரை அடைவது, எந்த வழியில் அவரை அடையலாம் என்கிற அந்த வழியையும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து விரோதி ஸ்வரூபம், இதுதான் 5வதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரமாத்மாவையும் அறிந்து கொண்டு விட்டேன் சுவாமி, அவரை பத்தியும் தெரிஞ்சு விட்டேன். நான் யார் என்பதையும் புரிந்து கொண்டு விட்டேன். அடுத்து நான் அடையத்தக்க புருஷார்த்தம் பயன் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு விட்டேன். அதற்கு அதற்கு எது வழி என்பதையும் புரிந்து கொண்டு விட்டேன். இன்னும் நான் அடையலையே, ஏன் அந்த வழியில போய் இன்னும் பரமாத்மாவை அடையாமல் இருக்கிறேன்? பகவானை அடைவதற்கு ஏதோ தடுக்கிறதே, அந்த தடுப்பதுதான் விரோதி ஸ்வரூபம் என்று தெரிவிப்பார்கள். விரோதினா யார் விரோதி?
நம்முடைய பயனை அடைய ஒட்டாமல் எது தடுக்கிறதோ அது விரோதி. நமக்கு எது இலக்கோ அதை அடையாமல் எது நம்மை தட்டுப்படுத்துகிறதோ, எது தடையாக இருக்கிறதோ அதற்கு விரோதி என்று பெயர். இந்த இடத்துல எது விரோதின்னா, நாம அனாதி காலமாக செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மா, புண்ணிய பாப ரூபமான கர்மா. அந்த கர்மாவினால்தான் நமக்கு மீண்டும் மீண்டும் பிறவிகள் ஏற்படுகிறது. பிறவியினாலே பல பல உடல்களோடு, பல பல சரீரங்கள், தேகங்களோடு நமக்கு தொடர்பு ஏற்படுகிறது. மீண்டும் சத்தம், ரஜசு, தமசுங்கிற 3 குணங்கள் இதிலே நம்மை தூண்டுகிறது. அதுல ரஜோகுணம், தமோகுணம் அதிகமாகி போகி அதனால விஷயங்கள், இந்திரியங்கள் அதனுடைய விஷயங்கள்ல ஈடுபடுகிறது. மீண்டும் பல செயல்களை புரிகிறோம். புண்ணியம் பாவம்ங்கிற கர்மா சேருகிறது. அதனால மறுபடியும் பிறவிகள் கிடைக்கிறதுன்னு ஒரு பெரிய சுழற்சியில இப்ப சிக்கி கொண்டிருக்கிறோமே. இது அனைத்துமே தடை செய்கிறது. எதிலிருந்து? ஞானத்தை பெறுவதிலிருந்து, எம்பெருமானை அடைவதிலிருந்து. இது எல்லாத்துக்கும் தடையாகத்தான் இந்த பிரகிருதி சம்பந்தம், இந்த உடல் மற்றும் உண்டான விஷயங்களோ, இந்திரியங்கள் அதுல ஈடுபடுகிறதோ, இது எல்லாம் அதற்கு தடையாக இருக்கிறது. அப்போ விரோதி ஸ்வரூபம் எது தடுக்கிறது என்பதையும் பார்த்து அத்தை விளக்க வேண்டும், அதிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும். இந்த 5ஐயும் தெரிந்து கொள்ள வேண்டும்னு தான் அனைத்து சாஸ்திரங்களையும் பெரியோர்களும் இதை உபதேசிக்கிறார்கள். அதே போல ஆண்டாள் நாச்சியாரும் இந்த முதல் பாசுரத்திலேயே இந்த 5ஐயும் ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறார். 5ன்னு சொல்லுவது ஆச்சாரியர்கள் 2ன்றதை முடிச்சு விடுகிறார். பிராபிய பிராபக ஸ்வரூபம் என்று இந்த 2ஐ தெரிந்து கொண்டாலே இதிலேயே அனைத்தும் அடங்கி விடுகிறதுன்னு ஆச்சாரியர்கள் அதை இன்னும் சுருக்கமாகிறார்கள். நமக்கு எப்பொழுதுமே சுருக்கமாக அனுபவிப்பது தானே ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். ரொம்ப வளவளான்னு நிறைய பார்க்கணும்னு சொன்னா அவ்வளவெல்லாம் நேரம் இல்லை சுவாமின்னுடுவோம். எப்போ சஹஸ்ரநாமத்தின் பொழுது இது ஆரம்பித்து விட்டது. 1000 நாமங்களை ராமபிரான், அதாவது 1000 நாமங்களை பீஷ்மர் உபதேசித்தார். தர்மபுத்திரன் அனைத்தையும் கேட்டார். அதனுடைய இறுதியில சொல்லும் பொழுது அந்த பார்வதி தேவியானவள் பரமசிவனாரிடத்துல போய் இப்படி 1000 நாமங்களை சொல்லுவதுங்கிறது கலியுகத்துல எல்லாராலையும் முடியாதே, இப்ப ஏதான ஒரு நாமம் உண்டா, ஒரு நாமத்தை சொன்னாலே 1000 நாமங்கள் சொன்னதுக்கு உண்டான பலன் கிட்டுமான்னு கேள்வி கேட்க, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமம் ஒரு நாமத்தை சொன்னாலே 1000 நாமங்களுக்கும் அது சமம் என்று அப்பொழுதே சுருக்கமாக எப்படி சொல்லுவதுங்கிற ஒரு வழி அன்றிலிருந்தே தொடங்கி விட்டதா. அதே போலதான் இப்ப 5 விஷயங்கள்னு சொன்னா, சுவாமி 5எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, ஏதாவது இன்னும் சுருக்கமா சொல்ல முடியுமான்னு கேட்டால் 2 தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் பிராபிய பிராபக ஸ்வரூபம். எது பிராபியம், நாம் அடையத்தக்க புருஷார்த்தம், பயன் எது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அதற்கு எது வழி என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த 2ஐயும் இந்த முதல் பாசுரத்துல ரொம்ப அழகா விவரிக்கிறாராம். அது எங்க விவரிக்கப்பட்டிருக்கிறது? நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அழகான ஒரு வரி அமைத்திருக்கிறாளே. நட்ட நடுவில் அது இருக்கு. கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்ற இடத்துலதான் பிராபியம் யாரு, பிராபகம் யார் என்பதை தெளிவாக தெரிவிக்கிறார். பிராபியம் எது? நாராயணன்கிற அந்த எம்பெருமான் இருக்கிறாரே, அவரை அடைவதுதான் பிராபியம். அந்த நாராயணன் என்பவர் தான் அனைத்து சாஸ்திரங்களினாலும் பரமாத்மா என்று கோஷிக்கப்படுகிறார். நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா, நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா என்று ஸ்ரீ புருஷ சூக்தத்தினுடைய அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நாராயண சூக்தத்திலே புருஷன் புருஷன்னு சொல்லி கொண்டு வந்திருக்க அந்த சப்தம் புருஷா புருஷான புருஷ சூக்தத்துல நிறைய அந்த புருஷன் ஒருத்தரை பத்தி விவரித்ததே. அந்த புருஷன் யாருன்னு கேட்டால் நாராயணன் என்று அவருடைய பெருமைகள் எல்லாம் நன்கு விவரித்தது. அவருக்கு தனி அடையாளம் நாராயணன் என்கிற பெயர். அந்த பெயருக்கே மிகுந்த பல அர்த்தங்கள், சிறந்த பெருமைகள் எல்லாம் உண்டு. நாராயணன் சொன்னால் நாரங்கள் அத்தனைக்கும் அயனமாக இருக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் நாராயணன். நாரங்களை தனக்கு அயனமாக கொண்டிருப்பவர் யாரோ அவர்தான் நாராயணன் என்று 2 விதமாக பொருளை தெரிவிப்பார்கள். நாரங்கள்னு சொன்னா யார் ஒருத்தர் நாராயணன்கிற சொல்லாலே குறிப்பிடப்படுகிறாரோ அவரை தவிர்த்த மற்ற அனைத்தும் நாரங்கள். நாராயணன் ஒரு தெய்வத்தை தெரிவிக்கிறோமா, உள்ள எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நாராயணன். அவரை தவிர்ந்த மற்ற பொருள்கள், மற்ற தத்துவங்கள் என்னென்ன இருக்கிறதோ, சித்து அச்சித்து அனைத்து ஜீவாத்மாக்களும், அதே போல அறிவற்ற பிரகிருதி, பிரகிருத்தினுடைய பொருள்கள், அச்சேதன பொருள்கள், இது அனைத்தையும் தான் நாரம் என்ற அந்த சொல்லாலே தெரிவிக்கிறார்கள். அப்ப இந்த நாரங்களுக்கெல்லாம் ஆசிரியனமாக, இந்த நாரங்களுக்கெல்லாம் ஒரே அடைக்கலமாக இருப்பவர் தான் அந்த நாராயணன். அப்ப தன்னை தவிர்ந்த மற்ற அனைத்திற்கும் யார் ஒருவன் அடைக்கலமாக இருந்து அத்தனை பொருள்களையும் தானே தரிக்கிறானோ, தாங்குகிறானோ, ரட்சிக்கிறானோ அவனுக்குத்தான் நாராயணன் என்று பெயர்.
அதே போல அந்த நாரங்களை தனக்கு இருப்பிடமாகவும் கொண்டிருக்கிறார். இப்ப நாராயணன் எங்க இருக்கிறார் சுவாமின்னா, அந்தர்பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்று புருஷ சூக்தத்திற்கு அடுத்து நாராயண சூக்தத்துல அது அழகா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாராயணன் எங்க இருக்கிறான்னா அந்தர் பகிஹி, அந்தர்னு சொன்னால் உள்ளே, பகிஹின்னு சொன்னா வெளியில. அப்ப ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளேயும் வியாபிக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஒவ்வொரு வஸ்துவுக்கு வெளியிலும் எம்பெருமான் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்ப அந்தந்த பொருள்களை தனக்கு இருப்பிடமாக எம்பெருமானும் கொண்டிருக்கிறார். இதனாலேயும் அவர் நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார். நாரங்களை தனக்கு ஆசிரியமாக கொண்டிருப்பதினாலே நாராயணன். இல்ல நாரங்களுக்கெல்லாம் தான் ஆசிரியமாக இருக்கிறார். இந்த நாரங்கள் எல்லாம் அவரால்தான் தரிக்கிறது. ஒரு வஸ்து இருக்கிறதுன்னு சொன்னாலே அது எத்தாலே இருக்கிறதுன்னா பரமாத்மா உள் இருப்பதினால்தான் அந்த வஸ்து வஸ்துவாகவே இருக்கிறது. ஆகையினாலேயும் அந்த எம்பெருமானுக்கு நாராயணன் என்று பெயர். இப்பேற்பட்ட பெருமை கொண்டிருக்கிற நாராயணனை தவிர வேறு யாரு பிராபியமாக இருக்க முடியும்? தன்னை தவிர்ந்த மற்ற அத்தனை பொருள்களுக்கும் ஒரே ஆசிரியமாக இருக்கக்கூடியவர் நாராயணன் சொன்னால், அப்ப பறை புருஷார்த்தம் நாம் அடையத்தக்கவன் யாருன்னு கேட்டா அது நாராயணன் தானே. அதத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற அந்த சொல்லை நமக்கேங்கிறத விட்டுடுவோம். நாராயணனே பறை என்று கொண்டால் அப்ப அவர்தான் பிராபியம், அவர்தான் அடையத்தக்க பயன், அவர்தான் அடையத்தக்க புருஷார்த்தம் என்பது தெளிவாக தெரிவித்து விட்டார் ஆண்டாள் நாச்சியார். அடுத்தது பறை என்பதுதான் இவ்விடத்துல புருஷார்த்தம்னு பார்த்தோம். சரி, அந்த பறையை யார் கொடுப்பா? யாருக்கு கொடுப்பான்னா நமக்கே தருவான், நமக்கே தருவான். தருவான்னு சொன்னால் நம்முடைய முயற்சி அதுல எதுவுமே தேவையில்லை. தருவான்னு சொன்னால் அவர் தருகிறார்னு தான் அர்த்தம். நாம் பெற்றோம் என்று சொல்லவே இல்லையே. நான் வாங்கி கொண்டேன், நான் எடுத்துக்கொண்டேன் எதுவுமே சொல்லாமல் தருவான் என்று கொடுக்கக்கூடிய செயலை அவரிடத்துல தானே ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கிறார். அப்ப நாராயணனே பறை, நாராயணனே பறை தருவான் என்றால் அவர் தான் கொடுக்கணும். அவர் கொடுத்துதான் நாம வாங்கிக்கணுமே தவிர நாம என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் முயற்சி பண்ணாலும் நம்முடைய முயற்சியினால அதை பெறுவது என்பது ஆகவே ஆகாது. அப்ப அவராகத்தான் கொடுக்க வேண்டும். அவர் நிச்சயம் தருவார், அதுல நம்பிக்கையோடு தெரிவிக்கிறார். தருவான்னு சொன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும். அவன் தராமல் போக முடியாது, தந்தே தீருவான்னு அவ்வளவு நல்ல ஆணித்தரமா உயர்ந்த நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாள்னு சொன்னால் அப்படி ஒரு அத்தியவசாயம் வேண்டுமா நம்பெருமா, அதாவது எம்பெருமானிடத்துல அந்த அளவுக்கு ஒரு உறுதி வேண்டும். நாம எம்பெருமான பற்றுகிறோம்னு சொன்னால் நிச்சயம் தருவான், இதுல சந்தேகமே இல்லைங்கிற அளவிற்கு நல்ல உறுதி கொண்டிருக்க வேண்டும். அப்ப நாராயணனே பறை தருவான் என்று சொன்னால் அவரே பறையாகவும் இருக்கிறார், அவரே பறையை கொடுக்கக்கூடிய உபாயமாகவும் இருக்கிறார். சரி, யாருக்கு தருவார்? இப்படி எல்லாருக்குமே கொடுத்து விடுவாரான்னு கேட்டால் நமக்கேன்னு சொன்னாரே, நமக்கேன்னு என்ன அர்த்தம்? நாம் எல்லோருமே சேர்ந்துதான் நமக்கேன்னு சொல்லி இருக்கிறாள். ஆனாலும் அங்க ஏங்கிற ஒரு எழுத்தை சேர்த்து இருக்கிறாள். நமக்கு தருவான் சொன்னா போருமே, நமக்கே தருவான் ஏன் சொல்றான்? இதே போல நாராயணன் தருவான் சொல்லியிருந்தாலே போறோம். நாராயணனே தருவான் என்று அங்கேயும் ஏவகாரத்தை சேர்க்கிறாள். இதைத்தான் வடமொழியில அவதாரணம் என்று தெரிவிப்பார்கள். அவதாரணம்னு சொன்னா அந்த ஆங்கிலத்துல ஒன்லின்னு சொல்றாங்க, அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுமா போலே நாராயணனே என்று அங்கும் தெரிவிக்கிறாள். நமக்கே என்று நம்மை குறிப்பிடும் பொழுதும் நமக்கேன்னு தெரிவிக்கிறாளேன்னு சொன்னா ரெண்டு இடத்துலயும் சரியான ஒரு புரிதல் வேண்டும். நாராயணனே தருவான்கிற இடத்துல அவரை தவிர்ந்த வேறு யாராலையும் தர முடியாதுங்கிறத நல்ல உறுதியாக கொண்டிருக்க வேண்டும். அவர் ஒருத்தர் தான் தருவார், அவரை தவிர மற்ற யாராலும் கொடுக்க முடியாது. நாம் செய்கின்ற முயற்சிகளும் அந்த பலனை கொடுக்காது. என்னதான் நாம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய பிரம்ம வித்தியைகள் உபாசனைகள் எவ்வளவு செய்திருந்தாலும், ஏன் நாம செய்யற சரணாகதி கூட ஒரு உபாயம். அன்று போய் பெருமாளை பற்றுகிறோமே, பெருமானே உன்னுடைய திருவடிகள் தான் கதி, சரணவு சரணம் பிரபத்தியேன்னு அவருடைய திருவடிகளை பற்றுகிறோமே, நாம் பற்றும் பற்றுதல் இது உபாயமாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் உபாயம் அன்று. நாம் பற்றினோம்னு சொன்னால் அதிகாரிக்கு உண்டான விசேஷனம் அது. அதிகாரின்னு சொன்னால் இந்த பலனை பெறுகிறோமே, இப்ப எம்பெருமானாகிற அந்த பலனை பெறுவதற்கு ஒரு தகுதி வேண்டுமா அல்லவா? அந்த தகுதியை வெளிப்படுத்துவதற்குத்தான் நான் எம்பெருமான பற்றுகிறேனே தவிர இதை வழியாக கொண்டு இதை உபாயமாக கொண்டு எம்பெருமானை பெறுதல் என்பது கிடையவே கிடையாது. அப்ப நாம் பற்றும் பற்றுதலும் உபாயம் அல்ல, எம்பெருமான் ஒருத்தனே உபாயம், அவரேதான் கொடுக்க போகிறார். அப்ப நமக்கே அப்படின்னு ஆண்டாள் அங்க தெரிவிக்கிறாளே, அங்க இருக்கிற ஏவகாரத்திற்கு என்ன அர்த்தம்னு சொன்னால்
எம்பெருமானே கொடுப்பான் என்கிற அந்த அத்தியவசாயம், அந்த உறுதி, அந்த நிஷ்டையில இருப்பவர்களுக்கு கொடுப்பான். நான் ஒரு பக்கம் எம்பெருமானையும் பற்றுகிறேன், என்னுடைய முயற்சியும் பண்ணுகிறேன் என்று நானும் சில முயற்சிகளை எடுத்தால் கைவிட்டு விடுவார். சரி, நீ முயற்சியை பண்ணி என்னைக்கு இந்த முயற்சியால வந்து அடைகிறாயோ அன்று அடைந்து விடு என்று சற்று காலம் தாழ்த்துவார். நாம புரிந்து கொண்டு இல்ல இல்ல நீ ஒருத்தன் தான் உபாயம்னு தெரிந்து கொள்ற வரைக்கும் தள்ளி போட்டு கொண்டே இருப்பார். அப்ப நமக்கே என்றால் அவனாலே பேரு என்கிற அத்தியவசாயம் உறுதி உடையவர்களுக்குத்தான் கொடுக்கிறார் என்று இதைத்தான் பிராபிய பிராபக சங்கிரகம். பிராபியமாக எம்பெருமானே இருக்கிறார், அவரை அடைவதற்கு அவரே வழியாக இருக்கிறார் என்பது ரொம்ப தெளிவாக இதுல தெரிவித்தார். ஆனா நாம நேற்றுக்கு அவதாரிக்க பார்க்கும் பொழுது இந்த கண்ணனம்பெருமான அனுபவிப்பதற்காகத்தான் ஆண்டாள் நாச்சியார் நோன்பு நோக்க தொடங்கினாள்னு பார்த்தோம். நோன்பு நோக்கிறாள்னா எல்லாம் மானச அனுபவம், அணுகாரம். அன்றொரு நாள் கோபிகைகள் எல்லாம் எப்படி நோன்பு நோற்றார்களோ அத்தை இவள் காதாலே கேட்டு, சரி அந்த கோபிகைகளை போல நம்ம நினைத்துக் கொள்ளுவோம், நாமே அந்த ஒரு கோபிகையா இருந்து கொண்டு கண்ணனிடத்துல சென்று அந்த அனுபவத்தை பெறலாம் என்று எல்லாம் மனசாலேயே அத்தை நினைத்து கொண்டு பாவனையாலே அனுபவிக்கிறாள்னு பார்த்தோம். அப்படி அனுபவிப்பவள் இப்ப கண்ணனே பறை தருவான்னு தானே சொல்லியிருக்கணும். சொல்றச்ச நாராயணனே பறை தருவான்னு ஏன் சொல்றா? இவளுக்கு எப்படி தெரியும்? ஆய்ப்பாடின்னு இருக்கிற கோபிகைகளுக்கு போய் கண்ணன்னு தெரியுமா நாராயணன்னு தெரியுமான்னு கேட்டால் கண்ணன்னு தான் தெரியும் வாஸ்தவம். ஆனால் அந்த கண்ணன் தான் நாராயணன் என்பதுல அவர்களுக்கு நல்ல தெளிவு இருக்கிறதா. கண்டிப்பா அவர்களுக்கு இந்த கண்ணன் வேறு யாரும் அல்ல, சாட்சாத்து நாராயணனே இப்படி கண்ணனாக வந்திருக்கிறான் என்பது அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் என்று இத்தை வியாக்கியானத்தில் அழகாக தெரிவிக்கிறார்கள். ஏன்னா இந்த கோபர்கள் விருத்தர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா எம்பெருமானை தவிர வேறு எதையுமே அறியாதவர்களாம். எம்பெருமான் ஒருவனையே தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், நாராயணன் ஒருவனையே தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், மற்ற தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாதாம். நாரசப்தேன ஜீவானாம் சமூகா புரோச்சதே புதைகி அந்த பிரமாணத்தை காட்டி இந்த ஸ்ரீமன் நாராயணன் என்றோ மதுராபுரிக்கு வந்துள்ளான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனா நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய ஆகதோ மதுராம் புரியும் என்று மதுரா நகரத்திற்கு அந்த நாராயணன் தாமே வந்து சேர்ந்தார். வசுதேவ தேவகிக்கு அவதரித்தார். அவதரித்தவர் இங்க நந்தகோபன் யசோதைக்கு வந்து குழந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்று இத்தை நன்றாக தெரிந்து கொண்டிருப்பவர்களாம் அந்த கோபர்கள் விருத்தர்கள். அவர்கள் நோன்பு நோற்பதற்கு மந்திரம் வேண்டுமே. மழை பொழியாமல் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது, நல்ல மழை பொழிய வேண்டும், அதற்காக இந்த சிறுமிகள் எல்லாம் போய் நோன்பை நோற்ப சொல்லி கிருஷ்ணனே உங்களுக்கு வேண்டிய சககாரத்தை எல்லாம் பண்ணுவான் என்றுதானே ஏற்பாடானது. அப்படி ஏற்பாடாகும் பொழுது இவர்களுக்கெல்லாம் ஒரு மந்திரத்தை உபதேசித்திருக்கிறார்களாம். நாராயணன்கிற மந்திரத்தை சொல்லி நோன்பை நோருங்கள், அப்படி நோற்றால் தான் நல்ல பஞ்சமெல்லாம் போய் நோன்பு சபலமாக ஆகும், பலனை கொடுக்கும் என்று அந்த பெரியோர்கள் உபதேசித்ததினாலே இந்த சிறுமிகளுக்கெல்லாம் அவர் நாராயணன் என்பது தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அழகாக தெரிவிக்கிறார். கிருஷ்ணன் இவர்கள் நாராயணன் என்று அறிந்தது எப்படி எனில் அதிமானுஷ காரியங்களாலே இவனே சர்வேஸ்வரன் என்று பெண்களுக்கும் தெரியும்படியாய் என்றோ இவ் அவதாரம் இருப்பது. கண்ணன் பெருமானுடைய அவதாரம் எப்படிப்பட்டதுன்னா மனுஷனாக இருக்கும் பொழுதே பல சாகசமான செயல்களை செய்திருக்கிறார். அதிமானுஷமான செயல்கள், மனுஷ தன்மைக்கு மீறின செயல்களை செய்கிறாரே. ஒரு சிறு 6 வயசு, அதாவது 6 மாச குழந்தை, 5-6 மாச குழந்தையா இருக்கும் பொழுதே பெரிய பூத்தனைங்கிற ஒரு அரக்கிய முடித்திருக்கிறார் கண்ணன். அதே போல சகடாசுரன் எத்தனை அசுரர்களை எல்லாம் அழித்திருக்கிறார். 7 வயசு பிள்ளையாக ஒரு பெரிய கோவர்தன மலையே தூக்கி இருக்கிறார்னு சொன்னார். இதெல்லாம் யாரோ சாமானிய ஒரு இடை சிறுவன், இடையர் குலத்துல பிறந்திருக்கிற ஒரு குழந்தை செய்யக்கூடிய காரியம் அன்றே. அப்ப இவன் நிச்சயம் நாராயணனே என்று அதை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்களாம். நோன்புக்கு அங்கமாக ஆயர்கள் ஜபிக்க சொன்ன மந்திரத்தை அனுசந்திக்கிறார்கள் என்றும் கொள்ளலாம். இல்ல விருத்தர்கள், வயசான மூத்தவர்கள், இந்த நோன்பு நோக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா நாராயண மந்திரம், இதை சொல்லிதான் நோன்பை நோக்க வேண்டும் இவர்கள் உபதேசித்ததுனாலேயும் இவர்களுக்கு தெரியுமா கண்ணன் தான் நாராயணன், ஆகவே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அதை அழகாக தெரிவிக்கிறார். இந்த நாராயணங்கிற திருநாமம் தான் நாராயண காயத்ரியிலேயே முதல் திருநாமமாக அமைந்திருக்கிறது. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயா என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரத்திலையும் முதல் திருநாமமாக இருப்பது நாராயணனே என்று. அந்த நாராயணன் தான் நமக்கு உபாயமாக இருக்கிறார், அவரே நமக்கு பலனை கொடுக்கிறார்ங்கிறது இதுல முக்கியமாக காட்டப்பட்ட அர்த்தம்.
சரி, அதற்கு சொல்ல வந்தவள் முதல்ல நாளை கொண்டாடினாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர்னு அழகா தொடங்கி அந்த நாளை கொண்டாடினாள். இன்றுதானே நமக்கும் கண்ணனுக்கும் அந்த ஒரு சந்திப்பு ஏற்பட போகிறது என்று கண்ணன் முகத்துல விழிக்கிறோமோ அதுதான் நமக்கு சிறந்த நாள் என்று அதனால தான் இந்த நாளை கொண்டாடுகிறாள். சாதாரணமா இந்த சம்பிரதாயத்துல நாளுக்கெல்லாம் முக்கியத்துவம் உண்டான்னு சொன்னால் உண்டு. ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவதரித்த நாள்னா ரொம்ப விசேஷமா கொண்டாடுகிறோம். அது தவிர நமக்குன்னு லௌகிகமான சில உத்தியோகத்துல பதவி உயர்வு வந்ததோ இல்ல கல்யாணம் ஆச்சோ இல்ல நாம பிறந்த நாளோ இதெல்லாம் கொண்டாடுவதுங்கிறது அவ்வளவு சிறந்தது அன்று. நமக்கு என்று ஞானம் ஏற்பட்டதோ அதுதான் நமக்கு பிறவியாகவே கொள்ள வேண்டும். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன். இதற்கு முன்னாடி தாய் தந்தையர் எனக்கு கொடுத்த பிறவிங்கிறது வெறும் உடல் பிறவி. ஆனா என்று ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் ஞானத்தை பெறுகிறோமோ அதுதான் உண்மையான பிறவி என்று ஆழ்வார்களும் தெரிவித்தாரே. அதே போலத்தான் ஆண்டாள் நாச்சியாரும் இத்தனை காலம் நமக்கு கிருஷ்ணனோட சேரக்கூடாதுன்னு தடுத்து கொண்டிருந்த கோபர்களே சேருங்கள், எல்லாரும் கண்ணனிடத்துல போய் உபகரணங்களை பெற்று யமுனா நதிக்கரைக்கு சென்று நோன்பை நோருங்கள்னு அவர்களே அனுமதித்ததனாலே இது எப்பேற்பட்ட உயர்ந்த நாள் என்று அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அத்தியமே சபலம் ஜென்ம சுப்ரபாதாச்சமேனிஷா என்று இதை அங்க அக்ரூரன் அவரும் கொண்டாடுகிறார். கம்சனுடைய அரண்மனையிலேயே இருந்திருந்தார் அந்த அக்ரூரருங்கிறவர். என்னைக்கு நான் கண்ணனை பார்க்க போறேனோன்னு தவித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அதற்குன்னு வாய்த்தது. கம்சனே கூப்பிட்டு நாளைய தினம் நீர் மதுராவுக்கு செல்ல வேண்டும். பரம சந்தோஷம், மிகுந்த ஆனந்தம். இத்தனை நாள் உன்முகத்துல முயற்சிட்டு இருந்தேன், எனக்கு சூரிய உதயமே ஆகல, வெடிவே ஆகல. இன்னைக்குதான் எனக்கு சூரிய வெடிவே ஆக போறது, உதயமே ஆக போறது. கண்ணன் முகத்துல போய் என்னைக்கு முழிப்பேன்னு காத்து கொண்டிருந்தேன். எனக்கு நீயே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாயா, நிச்சயம் போகிறேன்னு சொல்றி. அத்தியமே சபலம் ஜென்ம, என்னுடைய ஜென்மம் இன்றுதான் பயன் பெற்றதாக ஆனது. சுப்ரபாதாச்சமே நிஷா, இன்னைக்குதான் எனக்கு ராத்திரி போய் சிறந்த விடிவு ஏற்பட்டது. பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டவனை மையே மிக கண்டேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த எம்பெருமானை என்று சேவிக்கிறோமோ அதுதான் பகல் என்பதினாலே அந்த நாளை கொண்டாடுவதும் மிகவும் உயர்ந்தது. சென்னனால் செல்லாத செங்கன்மால் எங்கள்மால் என்னநாள் எந்நாளும் நாளாகும் என்ன ஆழ்வார் முதலாழ்வார்ல இவர் பேயாழ்வாரும் தெரிவிக்கிறார். இதற்கு முன்னாடி கழிந்த நாள்கள் கூட இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா ஆழ்வாருக்கு. இன்னைக்குதான் பெருமானை சேவிக்க போகிறேன், ஆனா இதற்கு முன்னாடி பல நாட்களை கழித்து விட்டேனே, அந்த நாட்கள்லாம் எம்பெருமானுடைய அனுபவம் இல்லாமல் என்ன போனது, வருத்தப்பட வேண்டுமான்னு கேட்டால் எதற்கு வருத்தப்படணும், அதுதான் கழிந்து விட்டதே. சென்ற நாள் ஆகினபடியினாலேயே மிகவும் சந்தோஷம். இன்னொரு தடவை அந்த நாள் வராதோ இல்லையோ, இத்தனை காலம் போய்விட்டது, இனி மீண்டும் அந்த நாள் வரப்போவதில்லை, எனக்கு அந்த சிரமம் துன்பத்தை கொடுக்க போவதில்லைன்னு சொன்னால் நல்ல வேலை கழிந்ததேங்கிறதுக்காகவே ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது என்று அந்த அளவுக்கு அந்த காலத்தை கொண்டாடக்கூடியவர்கள் ஆழ்வார்கள். அதே போலத்தான் ஆண்டாளும் இந்த இடத்துல மதி நிறைந்த நன்னாள், சிறந்த அந்த பௌர்ணமி நிலவு அது நன்றாக கூடியிருக்கிறது. ஒரு சுபமான காரியத்தை செய்ய வேண்டும்னு சொன்னால் நல்ல முகூர்த்தம் பார்த்து செய்வது என்று ஒரு வழக்கம் கொண்டிருக்கிறோமே, அதை போல இந்த ஆய்ப்பெண்கள் கோபிகைகளுக்கெல்லாம் இப்ப கண்ணனை அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால் தன்னடையே இந்த நாள் வாய்த்ததாம். இப்ப நாமெல்லாம் ஒரு கல்யாணம் நடத்துறோம், பூணூல் கல்யாணம் பண்றோம், சீமந்தம் பண்றோம், இதெல்லாம் செய்கிறோம்னு சொன்னால் ஒரு வாத்தியார சுவாமி இடத்துல போய் நாளை பார்த்து இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த திதி எல்லாம் சேர்ந்து இருக்கிறா போல ஒரு முகூர்த்தத்தை வைத்து நடத்துகிறோம். அதை போல இப்ப ஆண்டாளும் தேர்ந்தெடுத்தாளா, மார்கழி 1ஆம் தேதி நல்ல பௌர்ணமி நிலவு கூடி இருக்கிறது, நல்ல சுகமான நட்சத்திரம் இருக்கிறதுன்னு தேர்ந்தெடுத்து செய்தாளான்னு கேட்டா தேர்ந்தெடுக்கவே இல்லையா. இவள் நோன்பை நோர்க்கணும்னு தொடங்கின சமயத்திலே தன்னடையே அந்த நாள் கூடித்து. விதயஷ்ட வைதிகாக பதிய கம்பீர மனோசாரினகான்னு ஆள வந்தார் தெரிவிக்கிறார். வேத விதிகள் சாஸ்திரங்கள் எல்லாம் சிறந்த ஞானிகளை பின் சொல்லுவோம். ஞானிகள் சிறந்த ஆச்சாரியர்கள், அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ, என்ன உபதேசிக்கிறார்களோ, என்ன செயலை செய்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போலே நாளும் கோளும் தன்னடையே அமையும். வைதிக விதிகளும் வேதத்துல கூறப்பட்டிருக்கிற விதிகளும் அவர்களை பின்தொடரும் என்று ஆளவந்தாரம் காட்டுகிறார். அதற்போலே தான் இவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நாள் வாய்த்தது என்று அந்த நாளை கொண்டாடி இப்போ போதுவீர் போதுமினோ, நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று அழைக்கிறார். இதுலயும் ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கிறது. எம்பெருமானை அனுபவிப்பதற்கு நமக்கேன்னு சொன்னாலே அந்த நமக்கேங்கிற தகுதி, அந்த தகுதி நமக்கு வர வேண்டும். நமக்குத்தான் கொடுப்பாருங்கிற அந்த தகுதி என்ன தகுதினா போதுவீர் போதுமினோ, மனம் எம்பெருமான இடத்துல அந்த மனசு ஈடுபட்டதுன்னு சொன்னால்
எம்பெருமான அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த அன்பு இருந்தாலே போறோம். அதை தவிர வேற தகுதியே வேண்டாம். மற்ற கர்மங்கள் வேதத்துல கூறப்பட்டிருக்கிற செயல்களை எல்லாம் செய்யணும்னு சொன்னால் பல அங்கங்களை அனுஷ்டிக்கணும். இந்த வர்ணத்துல பிறந்திருக்க வேண்டும், அந்த வர்ணத்திலையும் உபநயனமாகி இருக்க வேண்டும், உபநயனமானவர்களும் நன்கு வேதங்களை அத்தியனம் பண்ணியிருக்க வேண்டும், அத்தியனம் பண்ணவர்களும் ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்க வேண்டும். அதற்குன்னு நாளெல்லாம் பார்த்து இந்த மாதிரியான காரியங்களுக்கெல்லாம் சரியா நிறைய அங்கங்களாக பல செயல்களை செய்து பிராணாயாமம், அதே போல ஆச்சமனம், மொத்தம் உண்டான நித்திய நைமித்திய கர்மங்கள், இப்படி பல கர்மங்களை செய்தால்தான் அந்த மாதிரியான வைதிகமான கர்மங்களுக்கெல்லாம் ஒரு தகுதியே ஏற்படும். அதே போல இப்ப எம்பெருமான அனுபவிக்க வேண்டும், பரமாத்மா பரமபுருஷனை அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால் அதற்குன்னு ஏதேனும் சரியா தகுதி வேண்டுமா? நிறைய ஏதானோ படித்து கொண்டு நிறைய வேதங்களை கற்று இந்த மாதிரி நிறைய சிரமப்பட்ட பிற்பாடுதான் எம்பெருமானுடைய அனுபவம் கிட்டுமான்னு சொன்னால் அவ்வளவெல்லாம் சிரமப்பட வேண்டாம். போதுவீர் போதுமினம், மனசால அந்த எம்பெருமான அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு இச்சை இருக்கிறதுன்னு சொன்னால், விருப்பம் இச்சை இருக்கிறதுன்னு சொன்னால் அதுவே போதும். அப்படிப்பட்ட அந்த இச்சை தான் நமக்கு தகுதியே தவிர அதை தவிர வேற எதுவுமே எதிர்பார்ப்பதில்லையாம். ஏனென்றால் அவன் இயற்கையிலே நமக்கு மாதா பிதாவாக இருக்கிறான் அல்லவா. மற்ற தெய்வங்களோ மற்ற தேவதைகளோ நமக்கும் அவருக்கும் இயற்கையில ஒன்றும் தொடர்பில்லை. அதனால அவர்களெல்லாம் இன்னபடி விரதம் இருக்கணும், இத்தனை நாள் கஷ்டப்படணும், இத்தனை நாள் நீ விரதம் இருந்து என்னை பூசிக்க வேண்டும், இந்த ஆகாரத்துலதான் இவ்வளவு நியமம் இருக்க வேண்டும் என்று பலவிதமாக நிபந்தனைகள் மற்ற தேவதைகளை வழிபட்டு அவர்களை நம்மிடத்துல அருள் பொழிய வைக்க வேண்டும் சொன்னால் அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு பலவிதமா சிரமப்படணும். ஆனா எம்பெருமான நம்மிடத்துல அருள வைக்க வேண்டும், அவர் நம்மிடத்துல பிரசன்னமாக ஆக வேண்டும்னு சொன்னால் ஒன்னும் பண்ண வேண்டாம். அவரிடத்துல நான் உன்னுடைய அடியவன்னு வாக்கினால சொன்னாலே போறோம். நீர் தான் எனக்கு வேணும்னு இச்சித்தால் போறோம். இச்சையே அதிகாரம். அதைத்தான் மனமுடையீர், நன்னும் மனமுடையீர். பெரியாழ்வாரம் திருப்பல்லாண்டுல கூடும் பொழுது கூடும் மனமுடையீர் வரம்பொழி வந்தொன்னை கூடுமினோன்னு கூட வேண்டும்ங்கிற மனசு இருந்தால் போறோம். எம்பெருமானுக்கு அடியவன், எம்பெருமானோடு சேர வேண்டும்ங்கிற விருப்பம் இருந்தாரே அதுதான் பெரிய தகுதி என்று பெரியாழ்வாரும் சொல்லினாரே. அதே போலத்தான் ஆண்டாளும் இவ்விடத்துல போதுவீர் போதுமினோ என்று இவர்கள் எல்லாம் அழைக்கிறார். நீராட என்று ரொம்ப உயர்த்தியாக சொல்லுகிறார். குளிக்க வாருங்கள், தீர்த்தமாட வாருங்கள் சொன்னால் போறோம். ஆனா நீராடன்னு சொல்றாளேன்னா பாகவதர்களை அழைக்கும் பொழுது கௌரவமாக அழைக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அழைக்கும் பொழுது தேவரீர் எழுந்தருள வேண்டும், எப்பொழுது பொன்னடி சாற்றுவீர், அமுது செய்தாகிவிட்டதான்னு ரொம்ப உயர்த்தியா கௌரவமோடு தான் அவர்கள் நடத்த வேண்டுமா. அதே போலத்தான் இந்த பாகவத பெண்கள் கோபிகைகள் எல்லாம் அழைக்கும் பொழுது நீராட வர வேண்டும், எழுந்தருள வேண்டும்னு ரொம்ப மரியாதையோடு அழைக்கிறார் என்று சொல்லி சிறுமீர்கள்னு சொன்னா அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு உயர்ந்த பெருமை. என்ன கண்ணன் இருக்கக்கூடிய இடத்திலே கிருஷ்ணனுக்கு ஒத்த பருவத்தோடு இவர்கள் இருக்கிறார்கள். என்ன கண்ணனுக்கு வயசானவர்கள், ஆண்கள் வயதான பெண்களை பார்த்தா அவ்வளவா பிடிக்காதான். ஏன்னா ஆண்கள்னா சுவாதந்திரியத்தோடு இருப்பார்கள். திடீரென்று தங்களுடைய சுவாதந்திரியத்தை காட்டி அவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறதுன்னு அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு செயல்படுவதற்கு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கு. சரி, வயசான பெண்கள்னா கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டுதான் அவர்களும் காரியங்களை செய்வார்கள். அப்ப அந்நிய சேஷத்துவம், பகவான் ஒருவன் தான் தலைவன் என்று அவர்களும் கொள்ளவில்லையே. அவரவர்களுக்குன்னு கணவன்மார்கள் அவர்கள் சொல்றபடிதான் கேட்க வேண்டும்னு அப்படியெல்லாம் இருக்கிறார்கள் வயதான பெண்கள். ஆனா இளம் சிறுமிகள், ரொம்ப சிறுமிகளா இருந்தா கண்ணன் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் கேட்பேன், கண்ணன் தான் தலைவன் என்று கண்ணனுக்கே ஆட்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அப்படி இருப்பதினாலே இந்த சிறுமிகள்னு சொன்னா கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமா. அப்படிப்பட்ட பருவத்தோடு இருக்கிறீர்களே செல்வ சிறுமியர்கள், இதன்னோ உங்களுக்கு செல்வம் என்று இவர்களை எல்லாம் அழைத்து மேற்கொண்டு எம்பெருமான வர்ணிக்கும் பொழுது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் என்று நந்தகோபனுக்கு அடங்கிய பிள்ளையாக, நந்தகோபனுக்கு அப்படியே அவருடைய கண்வட்டத்திலேயே சுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப சமுத்தான அடக்கமான பிள்ளை. ஆனா யசோதைக்கு அவரிடத்துல அடக்கவே முடியாதபடி இளம் சிங்கமா திமிர்த்து கொண்டு எல்லா தீம்புகளையும் செய்து கொண்டு யசோதன் இடத்துல வந்தாலும் ஐயோ கண்ணா உனக்கு வலிக்குமே, உனக்கு கஷ்டமா இருக்குமே, சிறு குழந்தை போய் இவ்வளவு தீம்புகள் செய்தா எப்படி, இன்னைக்கு இத்தோட போறோம், நாளைக்கு இன்னும் தீம்புகளை செய்யலாம்னு இன்னும் வளர்ப்பலாம் யசோதை. அண்ணன் அதாவது அவள் எப்படிப்பட்டவள்னா நிறைய அந்த தீம்புகளை செய்வதற்கு அவளே சரி என்று படிறு பல செய்தி பாடியெங்கும் தெரியாமே கொடியேன் என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே. பெரியாழ்வார் யசோத பாவனையில அற்புதமா தெரிவிக்கிறார். ஐயோ என் கண்ணனை இன்னைக்கு யாரையோ காட்டுக்கு போ, பசுமாடுகளை மேய்க்க போன்னு அனுப்பி வச்சுட்டேனே, அப்படி செய்யலாமா,
அவன் இந்த இடத்துல இருந்தான்னா எவ்வளவு தீம்புகளை செய்வான். அவன் இஷ்டத்துக்கு எல்லா கிரகத்திலையும் ஓடி ஆடி புகுந்து வெண்ணையெல்லாம் சாப்பிட்டு அவன் சந்தோஷமா இருப்பானே, அதை விட்டுட்டு அவனை போய் காட்டுக்கு அனுப்பி விட்டேனேன்னு பதறுகிறாள்னு சொன்னா, எப்படிப்பட்ட யசோதை தாய் எப்படி இருக்கிறாள்? குழந்தைக்கு எது பிரியமோ அதை செய்ய வேண்டும், அதிலேயே ஈடுபாட்டோடு இருக்கிறாள். அப்படிப்பட்ட யசோதைக்கு இளம் சிங்கம் என்று நந்தகோபரிடம் மிக்க அடக்கத்துடன் இருக்குமவன் இவளிடம் மிகுந்த செருக்கோடு இருக்கிறான்னு அப்படிப்பட்ட பெருமை. சரி, இப்படியெல்லாம் இருப்பவன் யாரு? கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று தெரிவித்தாரே. இதிலிருந்து பல குணங்கள் எல்லாம் வெளிப்படுகிறதாம். இப்ப எம்பெருமான் உபாயமாக இருக்கிறார், அவரே பிராபியமாக இருக்கிறார்னு சொன்னால் முக்கியமா சில பண்புகள் அவரிடத்துல இருக்கணும். இந்தந்த பண்புகள் அவரிடத்துல இருந்தால்தான் அவர் நமக்கு காரியத்தை செய்வார். என்னென்ன? ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், தேஜஸ் இதெல்லாம் அவரிடத்துல இருக்க வேண்டும். நம்முடைய குற்றங்களை பார்த்து மன்னிக்கும் குணம் அவரிடத்துல இருக்கணுமே. வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம், சுவாமித்வம் என்று இது முதலான குணங்கள் எல்லாம் இவரிடத்துல இருக்க வேண்டும். இப்ப அதையெல்லாம் இந்த பாசுரத்திலேயே ஆண்டாள் நாச்சியார் வெளிப்படுத்துகிறார். இப்போ வாத்சல்யம்னா என்ன? நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குற்றங்களை அப்படியே அங்கீகரிக்கை. ஒரு பசுமாடு இருக்கு, பசுமாடு கண்ணுக்குட்டியை ஈன்று எடுக்கிறது. அந்த கன்றுவினுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் தன் நாக்காலேயே சுத்தப்படுத்துகிறதா? ஐயோ, இந்த குழந்தை இடத்துல இவ்வளவு அழுக்கா, அதெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வந்து என்னிடத்துல கொண்டு வந்து விடுங்கள் சொல்லுவதே இல்லையே. அந்த தாய் பசுமாடு தானே அன்போடு தன் நாக்காலேயே அத்தனை குற்றத்தையும் அதனுடைய தோஷத்தையும் நக்கி நக்கி சுத்தப்படுத்துகிறதா? இதுதான் வாத்சல்யம். வத்சம் என்று சொன்னால் கன்றுக்குட்டி. கன்றுக்குட்டியின் இடத்துல இருக்கக்கூடிய தாய் பசுவினுடைய அன்புக்கு தான் வாத்சல்யம் என்று பெயர். இதே குணம் எம்பெருமானிடத்துல, நம்மிடத்துல எம்பெருமானுக்கு இந்த குணம் இருக்கிறது. நாம் அத்தனை பேரிடத்துல எத்தனையோ குற்றங்கள் அனாதிகாலமா இந்த சம்சாரத்துல அவரை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் ஈடுபடுகிறோம். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை துளியும் கேட்பதில்லை, அதுபடி நடக்கவே இல்லை. அப்ப எத்தனை குற்றங்களோடு நாம கூடியிருக்கிறோம். இத்தனை குற்றங்களோடு நீ என்னிடத்துல சரணம்னு வந்தால் நான் உன்னை ஏற்கனமா என்ன அவர் ஒரு கேள்வியே கேட்பதில்லையே. நல்ல வேலை வந்தானே என்னிடத்துலன்னு அப்படியே அங்கீகரிக்கிறார். அப்ப அந்த குற்றங்களை எல்லாம் பெரிதாக பார்க்காமல் எப்படி ஒரு பசுமாடு தன் கன்றுவினுடைய வழுவையும் காதலித்து ஏற்குமோ அதே போலத்தான் எம்பெருமான் நம்மிடத்துல ஏற்கிறார். இது எங்கு தெரிந்தது? கார்மேனி செங்கன். செங்கன்னு சொன்னால் சிகப்பான கண்களோடு இருக்கிறார், தாமரை போன்ற கண்களோடு இருக்கிறார்னு தெரிய வந்ததா? கண்கள் ஏன் சிவந்து போயிருக்கிறதுன்னா அது வாத்சல்யத்தினாலே, அன்பினுடைய மிகுதியினாலே. எப்பொழுது வருவான் எப்பொழுது வருவான்னு மிகுந்த ஆர்வத்தோடு நம்மையே நோக்கி கொண்டிருந்தாராம். அப்படி இருப்பதினாலே, வகுத்த சுவாமியா இருப்பதினாலே சிவந்திருக்கும் கண்ணை சொல்லியதால் வாத்சல்யம் சுவாமித்துவம் சொல்லப்பட்டன. கண்கள் சிவப்பா இருக்குன்னா ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லைன்னா கூட கண்ணு சிவந்து போயிருக்கும். ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், அது கிட்டவில்லைன்னு சொன்னாலும் கண்கள் சிவந்து போயிருக்கும். எம்பெருமானுடைய கண்கள் ஏன் அப்படி சிகப்பா இருக்குன்னா, இன்னும் இந்த ஜீவாத்மா என்னிடத்துல வந்து சேரவில்லையேன்னு நம்மையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். நம்மிடத்துல மிகுந்த அன்போடு நம்மையே எதிர்பார்ப்பதினாலே எம்பெருமானுடைய கண்கள் சிவந்து இருக்கின்றன. அப்ப வாத்சல்யம்ங்கிற குணம் இருக்கா நம்மிடத்துல? தாய் பசுவை போல எம்பெருமான் அன்பு கொண்டிருக்கிறாரா? இந்த குணம் வெளிப்படுகிறது. அதே போல பரத்வ சூச்சகம், இவருதான் பரன், இவர்தான் உலகனைத்துக்கும் சுவாமி, உலகத்தையே சொத்தாக உடையவர் என்கிற அந்த சுவாமித்துவங்கிற தன்மையும் இதிலேயே வெளிப்படுகிறதா. சுவாமித்துவம் எப்படி சிகப்பான கண்களால வெளிப்படும்னா, வேதாந்தங்கள்ல பரமபுருஷனுக்கு அடையாளம் சொல்லும் பொழுது தஸ்யயதா கப்யாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி என்று அழகான புண்டரீகம் தாமரையை போன்ற கண்கள் கொண்டிருப்பவன் யாரோ அவர்தான் பரமாத்மான்னு அடையாளம் சொல்லித்து. சிவந்த மலர்ந்த உயர்ந்த தாமரை போன்ற கண்கள் யாருக்கு இருக்கோ அவர்தான் பரமாத்மான்னு அடையாளம் சொல்லித்தார். இதோ கண்ணன் பெருமானுடைய கண்கள் அழகான செங்கண்ணாக சிவந்த தாமரை கண்களாக இருக்கிறது. அப்ப இவர்தான் உலகனைத்தையும் கொண்டிருக்கக்கூடிய சுவாமியாக பரமாத்மாவாக இருக்கிறார். ஆக சுவாமித்துவங்கிற குணம் வெளிப்பட்டது. சுவாமின்னு சொன்னால் சொத்தை விடமாட்டார்னு அர்த்தம். ஜீவாத்மா எல்லாருமே அவருக்கு சொத்து. நமக்கு ஒரு காணி நிலம் சொத்து இருக்குன்னு சொன்னால் சொத்து சுவாமி நடத்துல சேரணும்னு துடிக்குமா? சுவாமி சொத்தை அடையணும்னு துடிப்பறார். அந்த நிலத்துக்கு ஒண்ணுமே அறிவே கிடையாது, அது பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். அந்த காணி நிலம் எப்பயோ கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா காலத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைத்திருக்கும். இன்றைக்கு பேரனா இருப்பவர் அது எங்க மூதாதையர்களுடைய இடம், என்னானாலும் அதை கொடுக்க போவதில்லைன்னு ஏதான சண்டையோ வம்பா இருந்தால் கூட என்ன செலவானாலும் சரி அதை நான் மீட்கிறேன், என்னுடைய சொத்துன்னு அதை நிரூபிக்கிறேன், எவ்வளவு பாடுபட்டு அதை பெறுகிறார்கள்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு சொத்துன்னு இருந்தால் அதை உடையமை, அந்த உடைமையாக கொண்டிருக்கக்கூடிய உடையவர் சுவாமி அதை விடவே மாட்டான்னு தெரிந்து கொள்கிறோமா? அப்ப நாமெல்லாம் எம்பெருமானுக்கு சொத்துன்னு சொன்னால் அவர் எப்படி நம்மை விடுவார்?
நம்மிடத்துல அத்தனை அன்போடு இருக்கிறார், நம்மை சொத்தாக கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயம் அவர் நம்மை அவரிடத்துல சேர்த்துக் கொள்ளுவார். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள், குணங்கள். அதையெல்லாம் இப்ப ஆண்டாள் நாச்சியார் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் நந்தகோபன் குமரன் என்று சர்வ சுவாமியாயிருப்பவன் ஒரு இடைச்சிக்கும் இடையனுக்கும் கட்டவும் அடிக்கவுமாம்படி இருக்கிறான் என்கையால் சௌலபியம் சௌசீல்யம் உணர்த்தப்படுகின்றன. இப்ப அவ்வளவு பெரியவன் சுவாமி, ரொம்ப சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தியா இருக்கிறான். நான் எங்கேயோ தாழ்ந்தவனா, எதையுமே தெரியாமல் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறதையும் பின்பற்றாமல் இவ்வளவு அதுல பாதாளத்துல இருக்கேன். நான் எப்படி சுவாமி அவரை அடையிறது? கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். அவர் தன்னை எவ்வளவு தாழ விட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நந்தகோபனுக்கு குமரனாக அடங்கி இருக்கிறார். நந்தகோபன் யாரு? வியாசரா, பராசரரா, பெரிய வசிஷ்டரா, வேதாத்தியனம் எல்லாம் பண்ணி ஓஹோன்னு தபஸ் பண்ணியவரான்னு கேட்டால் ஒண்ணுமே இல்லையே. அவர் ஏதோ கோகுலத்துல பல பல பசுமாடுகளுக்கு தலைவராக இருக்கிறார், அதை சொத்தாக கொண்டு மேய்க்கிறார், எவ்வளவுதான். கிராம தலைவர். அப்படிப்பட்டவருக்கும் தன்னை அடக்கமாக கொண்டிருக்கிறான்னு சொன்னால் இதை விட அவனுடைய எளிமை பண்புக்கு வேற என்ன ஒரு சான்று வேண்டும்? அது போகட்டும், யசோதை கையால கட்டுப்பட்டிருக்கிறானே. இங்க இருக்கிற பெருமாள் தான் சாட்சி. தாமோதரன் என்று அந்த எம்பெருமானுக்கு திருநாமம்னு சொன்னார். தன்னுடைய வயிறு உதரத்துல தாமத்தினால கட்டுப்பட்டிருப்பவன். இது ஒரு பெருமையா சுவாமி? அம்மா கையால அடி வாங்கினவன், அம்மா கையால கட்டுப்பட்டவன். அதனாலேயே ஒரு பெருமையோடு ஒரு திருநாமத்தை சம்பாதித்து ஒரு கோயிலையும் கட்டி அதுல தானும் எழுந்தருள் இருக்கிறான்னு சொன்னார். தான் எளியவன் எளியவன் எளியவன், அடியவர்களுக்கு என்னையே அவ்வளவு எளிமையாக கொடுத்திருக்கிறேன் என்பதை இன்னைக்கும் காட்டி கொண்டிருக்கிறாரே. அப்ப நந்தகோபன் குமரன், யசோத இளம் சிங்கம்னு சொன்னார். ரொம்ப சௌசீல்ய குணம் அவரிடத்துல உண்டு. அவன் ஏதோ ரொம்ப பெரியவன், நாமெல்லாம் தாழ்ந்தவர்கள், அவனை அணுக முடியுமான சந்தேகமே பட வேண்டாம். நிச்சயம் அவனை அணுகுவதற்கு அவனே எளியவனாக நம்மிடத்துல வந்து பழகுகிறான் என்ற அந்த குணத்தை, சௌசீல்யத்தை காட்டினார். இளம் சிங்கம் என்றும் கதிர்போல் முகத்தான் என்றும் சர்வ சக்தித்துவமும் தோற்றுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலேயே இளம் சிங்கம் கதிர்மதியம் போல் முகத்தான் என்றால், ஒரு கண்ணுல அப்படியே சூரியனை போல வெப்பம், ஒரு கண்ணுல குளிர்ந்த சந்திரனை போல அருள். இதெல்லாம் சாதாரண இடைப்பிள்ளையால முடியுமா? அப்ப இடைப்பிள்ளையாக தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிற சமயத்திலும் சிறந்த சக்தி ஆற்றலோடு இருக்கிறான். அந்த ஆற்றல் சக்தி இருந்தால்தான் நம்முடைய பாபங்களை எல்லாம் தடுக்க முடியும். பாபங்கள் எல்லாம் இனிமே இவனுக்கு ஏற்படாது. சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு இதே இடைக்குளத்தில் அவதரித்த கண்ணன் தானே அர்ஜுனனுக்கு உபதேசித்தான். ஆகவே நல்ல சக்தியும் அவனிடத்துல இருக்கு. நம்ம எல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து கடப்பதற்கு ஏற்ற சக்தியும் அவனிடத்துல இருக்கு என்ன சர்வ சக்தனாக பெருமான் இருக்கிறான். இது சர்வஜத்துவத்துக்கும் உபலட்சணம். இப்படிப்பட்டவன் எப்ப நல்ல ஆற்றல் சக்தி இருக்கோ அனைத்தையும் அறிந்தவன், எல்லாத்தையும் நன்றாக அறிந்தவன். நாம எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எதனாலே இந்த துன்பங்களை அனுபவிக்கிறோம், எப்படி இதை தாண்ட முடியாமல் தவிக்கிறோம், இதையெல்லாம் நன்றாக அறிந்தவன் என்பதும் அந்த ஞானம், எம்பெருமானுக்கு கூடிய சர்வஜன் என்கிற அந்த குணமும் இதிலிருந்து வெளிப்படுகிறது. கார்மேனி என்று பிரயோஜனத்தை எதிர்பாராமல் உபகரிக்கும் மேகம் போன்ற வடிவையுடைய அந்த வள்ளல் தன்மை. எம்பெருமான் சரி எல்லாம் இருக்கு சுவாமி, எனக்கும் அவருக்கும் விட்டு பிரியாத சம்பந்தம், அவர் தான் எஜமானர், நான் தான் தொண்டன், அவர் ரொம்ப எளிமையாக என்னிடத்துல பழகுகிறார், எல்லாம் வாஸ்தவம். ஆனாலும் எனக்கு கொடுக்கணும்னு ஏதானும் கட்டாயம் இருக்கா என்ன? என்னிடத்துல அவர் கொடுத்தே ஆக வேண்டும்னு என்ன நிர்பந்தம்னு கேட்டால், ஐயோ கொடுக்கலன்னா அவரால் தாங்க முடியாது. எப்படி ஒரு பசுமாடானது கறக்கிற நேரத்துல பாலை கொடுக்கவில்லை, பாலை பொழியவில்லைன்னு சொன்னால் கதறி போய் அந்த பாலை தரையிலையாவது பீச்சு விடுமோ, அத மாதிரி எம்பெருமானுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அவரால் தரிக்க முடியாதா, தாங்கிக்க முடியாதா? அதனால எப்படிப்பட்டவனா இருந்தாலும் என்னிடத்துல சரணம்னு வந்து ஒரு நடவை சரணம்னு சொல்லி என்னை பற்றினான்னு சொன்னால் நிச்சயம் அவனுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கொடுப்பதற்காகவே கார் மேனினா மேகத்தை ஒத்த சுபாவத்தோடு இருக்கிறான். மேகம் என்ன பண்ணும்? கருப்பு மேகங்கள் திரண்டு வந்தால் மழை அப்படியே கொட்டி வருஷிக்கிறது. பாகுபாடு பார்க்கிறதா? நல்லவர்கள் இருக்கிற இடத்துலதான் பெய்யலாம், தீயவர்கள் இருக்கிற இடத்துல பெய்யக்கூடாது, நல்ல பசுமையான இடத்துலதான் பெய்யலாம், வறட்டு நிலத்துல பெய்யக்கூடாது. இப்படியெல்லாம் பாகுபாடே பார்ப்பதில்லையே. எந்த இடத்துல அது இருக்கோ அந்த இடத்துல அப்படியே கொட்டி தீர்த்து விடுகிறது. அதை போல எம்பெருமானம் நம்மிடத்திலே இவன் அவன்கிற அந்த வித்தியாசம் எல்லாம் பாராமல் அனைவருக்குமாக தன்னை ஆக்கி கொடுக்கிறான் என்று இப்படி ரொம்ப ஆச்சரியமான இந்த குணங்களை எல்லாம் காட்டி, இப்படிப்பட்ட குணங்கள் கொண்டிருப்பவனே பிராபியனாகவும் அவனே நமக்கு பிராபகமாகவும் இருக்கிறான் என்றெல்லாம் இதுல ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்து, நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்து, இப்படிப்பட்ட எம்பெருமானை நாம நன்கு படிந்து நீராடி அனுபவிக்க வேண்டும். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஷ்மி கிரீஷ்மே ஸ்ரீ
கிரீஷ்மே சீதமிவ ரதம் என்று இந்த வேதாந்தங்கள் உபனிஷத்துக்களே தெரிவிக்கின்றன. பிரம்மம் எப்படிப்பட்டவர்னா ஒரு குளிர்ந்த மடு நீர்நிலை, நல்ல சில்லுன்னு அப்படி அந்த ஒரு குளிர்ந்த அருவி போல எம்பெருமான் இருக்கிறாராம், குளிர்ந்த குளத்தை போல இருக்கிறாராம். நாமெல்லாம் இந்த சம்சாரத்துல ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்னு பல கஷ்டங்களை தாபங்களை அனுபவித்துக் கொண்டு கொதித்து போயிருக்கிறோம். கொதித்தவர்களுக்கெல்லாம் நீராடுவதற்கு அழகான ஒரு தாமரை தடாகமாகவே எம்பெருமான் இருக்கிறான்னு பிரம்மமே ஒரு தடாகம் என்று உபனிஷத்தே தெரிவித்ததே. அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்திலே படிந்து குடைந்து அவருடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவித்தால் அப்ப இந்த சம்சாரமாகிற தாபமெல்லாம் போகும். அதற்கு நீராடுவதற்கு போதுவீர் போதுமினோ அனைவரும் வாருங்கள் என்று அழைத்ததுதான் முதல் பாசுரம். அதற்கு அடுத்தது இன்றைய பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் என்று போன பாசுரத்துல செல்வ சிறுமீர்கள்னு அழைத்தாரே, அவர்களையே இவ்விடத்துல வையத்து வாழ்வீர்கள்னு அழைக்கிறார். இந்த வையத்துல கூட நன்றாக வாழ்ச்சியோடு இருப்பவர்களே என்று ஆச்சரியப்பட்டு அழைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? இருள் தருமா ஞாலத்தே இனி பிறவி ஆண் வேண்டேன். நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், ஒரே அஞ்ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகம்னா இது. இங்க இருப்பவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்னா கலக்குவார் கலங்குவார் என்று இரண்டு விதமாக இருக்கிறார்களாம். சிலரெல்லாம் நமக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள், சிலரெல்லாம் அந்த கலக்கத்தினாலே கலங்கி இருக்கிறோம். அப்ப கலக்குவாரும் கலங்குவாருமாய் இருப்பதுதான் இந்த உலகம். நல்ல தெளிவாக இருப்பவர்களை கூட ஏதோ அது இதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் இருப்பது தவறு என்று நம்மை கூட மாத்தி அவர்கள் வழியிலேயே நம்மை செல்லுமா போல இந்த சம்சாரிகள் உலகத்துல இருப்பவர்கள் எல்லாம் நம்மையும் கலக்குகிறார்கள், தாங்களும் கலங்கி போயிருக்கிறார்கள். இருள் தருமா ஞானம், மேல மேல நமக்கு அஜ்ஞானத்தை ஏற்படுத்துவதற்கு தான் பாங்காக இருக்கிறது இந்த பூமி. ஏன்னா பார்க்கிற இடத்துல எல்லாம் கண் காது மூக்குக்கெல்லாம் பல விஷயங்கள், இந்திரியங்கள் தறிகட்டு குதிரை எப்படி தன் இஷ்டத்துக்கு ஓடுமோ அதை மாதிரி ஓடுவதற்கு பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இந்த இருள் தருமா ஞானம், அஜ்ஞானத்தையே கொடுக்கக்கூடிய இந்த உலகத்திலையும் வாழ்ச்சி பெற்று சிறந்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே. ஏன் இவர்களுக்கு என்ன வாழ்ச்சின்னா, கண்ணன் பிறந்த சமயத்திலே கண்ணனுக்கு ஒத்த பருவத்தோடு கண்ணன் பிறந்த அதே இடத்திலேயே இருப்பது. தேச கால இந்த வஸ்து மூன்றுத்தினாலையும் இவர்களுக்கு எந்த விதமான ஒரு தூரமே இல்லை பாருங்க. கண்ணன் பிறந்த அதே ஆய்ப்பாடியிலே இவர்களும் பிறந்திருக்கிறார்கள். சரி, கண்ணனுக்கு என்ன பருவம்? 5-6 வயசு 7-8 வயசு பிள்ளையா? இவர்களுக்கும் அதற்கு ஒத்த பருவமாக இருக்கிறார்களாம். ரொம்ப வயசான 80 வயசு 90 வயசு அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கண்ணனோட ஓடி பிடிச்சு விளையாட முடியுமா? எதுவுமே முடியாத பருவமாக ஆகிவிடும். அந்த பருவங்கள் எல்லாம் இல்லாமல் செல்வம் பொருந்திய சிறுமிகளாக இருப்பது கண்ணனுக்கு ஒத்த பருவம். கண்ணன் பிறந்த அதே தேசம், காலமும் அதே காலம். சுவாமி ஆய்ப்பாடியிலே பிறந்துட்டேன், சின்ன வயசோடையும் இருக்கேன், ஆனா இப்ப கலியுகத்துல பிறந்திருக்கேன்னு சொன்னால் கண்ணன் இப்போ நேரம் அவதரிக்கவில்லையே. அப்ப அந்த மாதிரியான கஷ்டமே இல்லாமல் கண்ணன் பிறந்த அதே சமயத்திலேயே அங்கேயே பிறந்து அவனோடு சேர்ந்து கூடி ஆடி விளையாடி அனுபவத்தை பெறக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொண்டிருப்பவர்களே, மையத்துல வாழ்ச்சி பெற்றவர்களேன்னு அந்த கோபிகைகளை அழைக்கிறார்னு இந்த வியாக்கியானத்துல காட்டுகிறார்கள். அப்போ நெருப்பு சட்டியிலே தாமரை பூத்தார் போல இருக்கிறது. நெருப்பு சட்டினா குமுட்டி அடுப்பு, குமுட்டி அடுப்புல கறியை போட்டு நெருப்பை பத்த வைக்கிறோம். அதுல திடீர்னு ஒரு தாமரை பூத்தால் எப்படி இருக்கும்? பூக்குமா? பூக்கவே பூக்காது. அத மாதிரி இந்த உலகத்துல மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் நிறைய இருக்கும். ஆனா இதற்குள்ளையும் சிறந்த அனுபவத்தோடு வாழ்ச்சியோடு இவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னா என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் என்று. மேலும் சாதன அனுஷ்டானம் பண்ணும் பூமியிலே பலனை அனுபவிக்கும் பாக்கியவதிகளே. இது எப்படிப்பட்ட பூமி? கர்ம பூமின்னு பெயர். இந்த இடத்துல நிறைய கர்மங்களை செய்தால் பலனை வேறு உலகங்கள்ல போய் அனுபவிக்கலாம், மோட்சமாகிற அந்த பரமபதத்திலையும் போய் அனுபவிக்கலாம். அப்ப இது கர்ம பூமி. இந்த உலகத்துல நிறைய சிரமப்பட்டு சாதனங்களை செய்யக்கூடிய இடத்துல போய் இப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம்னா, நேர அனுபவிக்கக்கூடிய கண்ணனோடையே சேர்ந்து அனுபவிக்கிறார்களே. எங்கேயோ பரமபதத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டிய அந்த நிர்பந்தம் இல்லாமல் வேறு உடலை எடுத்துக்கொண்டு அனுபவிக்கணும். பரமபதத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம கையில இல்லை, அவர் எண்ணி கொடுக்கிறாரோ அன்னைக்குதான் போகணும். இந்த உடலோடு போக முடியுமா? இந்த உடலையும் நீக்கி வேறு உடலோடு போக வேண்டும். ஆக இப்படிப்பட்ட சிரமங்கள் ஏதும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே கண்ணனோடு ஒத்த பருவத்தோடு இதே உடலோடு அதே சமயத்திலே அனுபவிக்கக்கூடிய சிறந்த பாக்கியத்தை பெற்றிருப்பவர்களே. அப்ப சாதன பூமியிலேயே பலத்தை பெற்று அனுபவிக்கக்கூடியவர்களே, நித்தியசூரிகளை காட்டிலும் வாழ்ச்சி பெற்றவர்கள் வெருள் திருமாஞாலத்தில் கிடைக்கப் பெறுவதே என்று மிகவும் ஈடுபடுகிறார். நித்தியசூரிகளுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கலையே. பசுமாடு கன்றுகளுக்கு பின்னாடி ஓடுகிறான், ஆடுகிறான். ஒவ்வொரு குழந்தையோடும் கைகோர்த்து விளையாடுகிறான், ஆடுகிறான், பாடுகிறான். அவர்கள் மடியில இவன் தூங்குகிறான்.
அவர்களோடு ஜலக்கிரடை பண்ணுகிறான், விளையாடுகிறான்னு சொன்னால் இதெல்லாம் நித்திய சூரிகளோடு என்னைக்கு பண்ணியிருக்காரு பரவாசுதேவன் ஸ்ரீ வைகுண்டநாதன். ச ஏகாக்கி ந ரமேத என்று அந்த தர்மாதி பீடத்துல அவரும் தன்னுடைய நாய்ச்சிமார்களுமாக எழுந்தருளி இருப்பார். சுத்தி எல்லாரும் பெரிய ஓலக்கமாக நித்திய சூரிகள் எல்லாம் நமஹா 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 நமஹான்னு அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இருப்பார்களே தவிர அங்க போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் தடவை கொண்டு கட்டி கொண்டு அணைத்து கொண்டு இந்த அனுபவம்ங்கிறதெல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு கூட வழி இல்லை. ஆனால் இப்ப இந்த கண்ணன் அவதரித்த இந்த சமயத்திலே கோகுலத்துல எப்பேற்பட்ட இந்த அனுபவம் கிட்டி இருக்கிறது. இதை பார்த்து நித்திய சூரிகளுக்கு கூட பொறாமயம். அந்த அளவுக்கு ஒரு வாழ்ச்சி இவர்களுக்கு கிட்டி இருக்கிறது. அவ்வூரில் பிறந்தும் ஆண்களாயிராதே பெண்களாயிருக்க பெற்றவர்களே, பெண்களாயிருந்தும் பருவம் நிரம்பி இராதே அவனோடு ஒத்த பருவத்தை உடைய பாக்கியவதிகளே, வாழ்வீர்கள். பகவத் விஷயத்தை தனிவே அனுபவித்தால் ரசமற்றிருக்கிறதாக அதை ரசமாக்கி தருபவர்களை கொண்டாடுகிறார்கள். என்ன இவர்களை கொண்டாடுகிறார்கள்னு சொன்னா, ஏன் ஆண்டாளுக்கு கண்ணனிடத்துல விருப்பம்னு சொன்னா நேர கண்ணனை அனுபவிக்கலாமேன்னு சொன்னால் அப்படியெல்லாம் நேரம் அனுபவிக்க முடியாது. இப்படிப்பட்ட பாகவதர்களோடு சேர்ந்தால்தான் அந்த கண்ணனுடைய அனுபவம்ங்கிறது ரசிக்குமே தவிர தனியாக அந்த கண்ணனை அனுபவித்தல்ங்கிறது ரசிக்கவே ரசிக்காதே. அப்ப அந்த எம்பெருமானை எடுத்து சொல்லி அவன் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் நமக்கு அவனுடைய அனுபவத்தை இன்னும் பன்மடங்கு பெருக்கி கொடுப்பவர்களே இந்த பாகவதர்கள் தானே. அதனால இவர்களை எல்லாம் கொண்டாடுவோம்னு சொல்லி இரண்டாவது பாசுரத்தினுடைய தொடக்கத்திலேயே இவர்களை கொண்டாடுகிறார். கொண்டாடி நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நாமும்னு சொன்னால் முதல் பாசுரத்துல நமக்கேன்னு சொன்னாலே அந்த எம்பெருமானே பிராபியம், அவனுக்குத்தான் நான் அடிமை என்பதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நாமும், அப்படிப்பட்ட நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. நம்முடைய பாவை என்றால் இந்த நோன்பு. இப்ப இடையர்கள் எல்லாம் சேர்ந்து நோன்பு நோருங்கள்னு நம்ம இடத்துல ஒப்படைத்திருக்கிறார்களே, இந்த நோன்புக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? உண்மையில இந்த நோன்புன்னு வெளியில இருக்கக்கூடிய இடையர்களுக்கு நோன்புன்னு சொன்னால் இது வருணனை குறித்த நோன்பு, நல்ல மழை பெய்வதற்காக அதை பயனாக கொண்ட நோன்பு. ஆனா கோபிகைகளுக்கு உள்ளூர எது நோன்புன்னா கிருஷ்ணனை அனுபவிக்க வேண்டும், அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அவருடைய திருவடிகளுக்கு தொண்டுகளை செய்ய வேண்டும். இதுதானே நோன்பு. இந்த நோன்பிற்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, இதற்காக நாம் செய்ய தகுந்த காரியங்கள் என்ன என்று கேட்கிறீர்களா என்று கூப்பிடுகிறாரா. கேளீரோ என்று ஏன் சொல்லணும்? செய்யும் கிரிசைகள் இவை என்று மேற்கொண்டு நேர சொல்லலாமே. கேளீரோ கேட்கிறீர்களா அப்படின்னு சொல்லணுமா? சில பேச்சாளர்கள் அப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் கேட்டீர்களானால் நான் இதை சொல்லுகிறேன், நீங்கள் கேட்டீர்களானால் இதை சொல்லுகிறேன்னா எதிரில் இருக்கிறவன் நாங்க கேட்கவே இல்லையா சுவாமி, எதுக்கு சொல்றீர் என்ன சொல்லி எழுந்து போய் விடுவார்களே. அந்த மாதிரி இப்ப ஆண்டாள் நாச்சியாரும் கேளீரோ என்று எதிரில் இருக்கிற கோபிகளை பார்த்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால் சொல்லுகிறேன் என்று அப்படி சொல்லுகிறாளான்னு கேட்டா அப்படி அல்லவா. எதிரில் இருக்கக்கூடிய அந்த கோபிகைகள் எல்லாம் அப்படியே பிரமித்து போய் அசைவே இல்லாமல் இருக்கிறார்களாம். என்ன காரணம்? முதல் பாசுரத்துல கண்ணனை அனுபவிக்க போகிறோம்னு சொன்னாலா, கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணன், அந்த கண்ணனை நாமெல்லாம் அனுபவிக்க போகிறோம், அவரோடு சேர்ந்து நீராடி சந்தோஷப்பட போகிறோம்னு சொன்னதை கேட்ட உடனே பெரிய அவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்பட்டு அப்படியே புல் அரிச்சு போய் நினைவே இல்லாமல் ஸ்தப்தைகளாக நின்று விட்டார்கள். அசைவே இல்லாமல் கண்ணனோட இப்பவே சேர்ந்து விட்டோங்கிற அளவிற்கு அவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் ஏற்பட்டது. இப்ப எந்த பேச்சு மூச்சு இல்லை, அசைவில்லை, ஏதுமே இல்லாமல் அப்படி நின்றார்களா. பிரமித்து போய் நிற்பவர்களை சற்று இந்த உலகத்தினுடைய நிலைக்கு திருப்புவோம். இன்னும் நாம அடையல. மேய்ச்சல் நிலத்துல அசையிடலாமா? பசுமாடுகளோ ஆடுகளோ அதெல்லாம் மேய்ச்சல் நிலத்துல அப்படியே தெரிய விடுவார்கள். அங்க போய் புல்லெல்லாம் நன்றாக மேய்ந்து கொண்டு விட்டு பிற்பாடு கொட்டிலுக்கு வந்த பிற்பாடுதான் அசை போட்டு அதை ஜெரிமானம் பண்ணும். இப்போ மேய்ச்சல் நிலத்திலேயே இந்த பசுமாடுகள் அசை போட்டு கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அப்ப உணவு உள்ளேயே போகாது. ஏன்னா ஏற்கனவே உண்ட உணவை அசை போட்டு அது ஜெரித்து கொண்டிருக்குமே தவிர வேண்டிய அளவுக்கு ஆகாரத்தை அது முதல்ல சேர்க்கவே சேர்க்காது. அப்ப அதனால நட்டம் யாருக்குன்னா பசுவுக்கு தானே. அத மாதிரிதான் இப்ப ஆண்டாள் தெரிவிக்கிறாளாம். கேளீரோ, ஐயோ என்னமா இன்னும் நாம போய் கண்ணனையே அனுபவிக்கவே இல்லை, சேரவே இல்லை, அதற்கு முன்னாடியே பிரமித்து போய் ஆஹா கண்ணனை அடைந்து விட்டோம்னு இங்கேயே நின்றால் எப்படி? இப்பதான் நாம இப்ப சேர போகிறோம்னு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்கி இருக்கிறேன், அதற்குள்ளே இந்த மாதிரி அவரை சேர்ந்து விட்டோம்னு நீங்கள் நினைத்து கொண்டால் எப்படி? சற்று பொறுமையாக இருங்கள். நாம இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள்னு சில இருக்கின்றன, அத்தை கேளுங்கள். செய்யும் கிரிசைகள் நாமும் நம்பாவைக்குன்னா இந்திரஜித்து ஒரு பெரிய யாகம், நிகும்பலா யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணார். எதற்குன்னா ராமனோடு சேர்ந்திருக்கிற அத்தனை அடியவர்களும் ஒன்றாக அழிய வேண்டும். இதுதான் முக்கியமான பயன். நிகும்பலா யாகத்தை எதற்கு பண்ணான்னா, ராமன் ஒருத்தன் இருக்கான், அவனை சுத்தி ஒரு பெரிய படையோடு பலரும் அவனுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்களே, அவனும் அவனுடைய தொண்டர்களும் மொத்தமா அழிய வேண்டும்ங்கிறதுக்காக நிகும்பலா யாகத்தை பண்ணான்.
அதை போல இல்லை இந்த நம்முடைய நோன்பு. நம்முடைய நோன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நாமும் நம்பாவைக்குன்னு சொன்னால் நம்முடைய கண்ணனுடைய அடியவர்களான சகல லோகமும், இந்த உலகத்துல இருக்கிற மண்ணுலகத்துல இருக்கிற அத்தனை பேரும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னொரு நூற்றாண்டிரும்னு தானே நம்முடைய சம்பிரதாயத்துல தினமே அந்த எம்பெருமானுக்கு முன்னாடி விண்ணப்பிக்கிறோம். அதை போல அனைவருக்கும் நன்மை ஏற்பட வேண்டும்ங்கிற ஒரு முக்கிய காரணத்தோடு குறிக்கோளோடு செய்யப்படுகிற நோன்பு. அதனால இதற்கு மிகவும் பெருமை என்று அப்படிப்பட்ட நம்பாவைக்கு ஒரு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பக்தியோடு நாம செய்ய வேண்டிய அங்கங்கள், சில செயல்கள் இருக்கின்றன என்று தெரிவிக்கிறார் சுவாமி. இப்பதானே முதல் பாசுரத்துல பார்த்தோம், நாராயணனே தருவான், நாம எந்த முயற்சியும் செய்யக்கூடாது, அவர்தான் தருவார்னு சொன்னால், இப்ப ரெண்டாவது பாசுரத்திலேயே நாமும் செய்ய வேண்டிய சில செயல்கள் உள்ளனன்னு சொல்லலாமான்னு கேட்டால், இந்த செயல்கள் எல்லாம் உபாயம் அன்று. இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா கைங்கரியத்துல சேர்ந்தது. எம்பெருமான பற்றி விட்டோம், அவர் தரப்போகிறார், தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார், நிச்சயம் தருவார், அது உறுதியாகிவிட்டது. நம்முடைய வாழ்நாள என்ன பண்ணுவதாக இருக்கிறோம்? மீதினால வாழ்ந்துதானே ஆகணும். இப்ப சரணம்னு சொன்னா அடுத்த நொடியே பெருமான் மரணத்தை கொடுத்து உடனே வைகுந்தத்துக்கு அழைத்து சென்று விடுகிறாரான்னு கேட்டா அப்படி அல்லையே. மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்றுதான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். தேக அவசானே முக்தி சியார் என்று 6 வார்த்தைகள்ல தேவப்பெருமானும் திருக்கச்சி நம்பி மூலமாக ராமானுசருக்கு உபதேசிக்கும் பொழுது, தேக அவசானே, இப்ப எடுத்துக்கொண்டிருக்கிற உடலினுடைய முடிவு, சரீர அவசானத்துலதான் முக்தி கொடுக்கிறேன்னு எம்பெருமான் தெரிவிக்கிறார். இப்ப இருக்கும் நாள் என்ன பண்ணுவது? எம்பெருமான ஏதோ ஒரு நாள் பற்றி விட்டோம், அவர் தான் உபாயம், நிச்சயம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்க போவர், அவர் தெரிந்து விட்டது. இப்ப மீதி இருக்கிறனால என்ன சுவாமி பண்ணுவதுன்னா கைங்கரியத்திலேயே அதை செலவழிக்க வேண்டும். எம்பெருமானுடைய குணானுபவங்கள், எம்பெருமானுக்கு தொண்டுகள், பல்லாண்டு பாடுகை, மங்களாசாசனம் செய்கைங்கிறது தான் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் முக்கியமான கடமை. இதிலேயே நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களைத்தான் இங்க ஆண்டாள் நாச்சியார் செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு தெரிவிக்கிறார். இந்த கிரிசைகள், இந்த செயல்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைனா, பெருமானுக்கு ஒரு தொண்டு, பெருமான நாம அனுபவிக்க போகிறோம்னு சொன்னால் சற்று அதற்கு தகுதி நம்மிடத்துல வேண்டும் அல்லவா? இத்தனை காலம் இந்த மனசோ இந்த இந்திரியங்களோ எதுல ஈடுபட்டு இருந்தது? தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தது. இப்ப அதே இந்திரியங்களையும் அதே மனசையும் அவரிடத்துல ஈடுபடுத்துகிறோம்னு சொன்னால் அந்த இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் ஒரு தகுதி வேண்டுமா அல்லவா? பெருமானை எழுந்துருள பண்ணுகிறார்கள், ஒரு மண்டபத்துக்கு எழுந்துருளுகிறார். மண்டகப்படின்னு சொன்னா அந்த இடத்த சுத்தமா பெருக்கி அழகா கோலமிட்டு தோரணங்களை நாட்டி நல்ல மின்விளக்கு வசதி எல்லாம் செய்து நல்ல வாசனை நறுமணம் மூட்டுகிற புஷ்பங்களால அலங்கரித்து எவ்வளவு செய்கிறோம். அதே போல இந்த மனசு அனாதி காலமா உண்டிய உடையே உகந்து ஓடும்னு கண்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்த இந்த மனசை இப்ப எம்பெருமானுக்கு இடமாக கொடுக்க போகிறோம். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லவருக்கு அரவதண்டத்தில் உய்யலுமாமேன்னு பெரியாழ்வார் தெரிவித்தா போலே, இந்த மனச அந்த எம்பெருமான் கோயிலாக கொள்ளப் போகிறான்னு சொன்னால் அதற்கு ஒரு தகுதி வேண்டுமா அல்லவா? இந்த இந்திரியங்களுக்கு ஒரு தகுதி வேண்டுமா அல்லவா? அந்த தகுதியைத்தான் இந்த செயல்கள் மூலமாக உண்டாக்குகிறோமே தவிர இந்த செயல்களால அவனை அடைகிறோம் என்பது கிடையவே கிடையாது. மேலும் இந்த செயல்கள் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்யணுமா? பெருமான அடையணும்னு சொன்னால் இந்த செயல்கள் எல்லாம் கண்டிப்பா செய்யணுமா சுவாமி, ரொம்ப கஷ்டமா இருக்குமா போலே அப்படின்னு எல்லாம் வருத்தமே பட வேண்டாம். தன்னடையே ஏற்படுமா. அழகா ஒரு உதாரணம் தெரிவிப்பார்கள். நெல்லு குத்த வியர்வை ஏற்படுமா போலே அவகாத ஸ்வேதம் போலேன்னு தெரிவிப்பார்கள். அவகாதம்னா நெல்லு குத்துதல், அதாவது சிரமப்பட்டு ஆயாசமான ஒரு செயல். அப்படி செய்யும் பொழுது வேர்வை ஏற்படுகிறதா? ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல போனா இந்த உலக்கையால நெல்ல குத்துறதுங்கிறது ஒரு பெரிய காரியமாக வைத்துக் கொண்டு செய்வார்கள். எம்பெருமானுக்கு அந்த நெல்லெல்லாம் நல்லா குத்தி அரிசியாக்கி அந்த கைக்குத்தல் அரிசி எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்ங்கிற அந்த பரிவோடு செய்கிறார்கள். அப்படி ஒருத்தர் ஓஹோன்னு உலக்கைய வச்சு நெல்ல குத்தின்னு இருந்தார். எதிரில் இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டே இருந்தான். 1 மணி காலம் ஆச்சு. ஒரு ஓஹோன்னு குத்த குத்த ரொம்ப ஆயாசத்தினாலே முழுக்க வேர்த்து கொட்டியது. உடனே எதிரில் இருக்கிறவன் பார்த்தான், ஓஹோ இவர் வேர்வை வருவதற்காக நெல்லு குத்துகிறார். சுவாமி அதற்காக இவர் நெல்லு குத்தினார். நெல்லு குத்தினருடைய பயன் என்ன? அதை அரிசியாக்கி எம்பெருமானுக்கு அழகா அதை பிரசாதமாக சமர்ப்பிக்க வேண்டும். இந்த குறிக்கோளோடு அவர் நெல்லு குத்தி இருக்கிறார். ஆனா வெளிக்கண்ணால இவன் பார்ப்பதற்கு இவ்வளவு வேர்வை வர வேண்டும்ங்கிறதுக்காக இவர் இவ்வளவு நேரம் குத்தினாரோ, அதற்காகத்தான் இவ்வளவு ஆயாசப்பட்டாரோன்னு நினைத்து கொண்டால் இது என்ன ஒரு முட்டாள்தனம். அப்ப இந்த வேர்வைங்கிறது தன்னடையே வரும். இவர் ஒன்னும் சிரமப்பட்டு வேர்வையை வரவழைத்துக் கொள்ளணுமா? தேவையில்லை. அதை போல எம்பெருமானை அனுபவிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு தன்னடையே இது ஏற்படும்.
ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः கோப்திருத்வ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேபே ஷட்விதா சரணாகதிஹி என்ற எம்பெருமானை சரணமடையும் பொழுது இதெல்லாம் நமக்கு தன்னடைய ஏற்படும். என்ன ஏற்படும்? நான் எம்பெருமானையே பற்றுகிறேன்னு சொன்னால் அப்ப சில புரிதல் தான் நமக்கு ஏற்பட வேண்டும். இனிமே எம்பெருமானுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் சுவாமி நான் செய்வேன், அவருக்கு எது பிடிக்காதோ அதை நான் விளக்கி விடுவேன். இதை செய்யவோமா மாட்டோமா? நம்முடைய சுவாமி எஜமானர் தலைவர், அவருக்கு எது பிடிக்குமோ அதை செய்கிறேன், அவருக்கு எது பிடிக்காதோ அதை தவிர்கிறேன். இதுதான் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். அனுகூலமான விஷயங்களை கண்டிப்பா செய்வேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்வேன். பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், எதெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ, எது அவருக்கு வெறுப்பை ஏற்படுத்துமோ, அவருக்கு கஷ்டத்தை கொடுக்குமோ அதை முற்றுவத்தையும் தவிர்த்து விடுகிறேன். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, கண்டிப்பா ரட்சிப்பாருங்கிற அந்த உறுதி, அந்த எம்பெருமான் இடத்துல மகா விஸ்வாசம் அது வேண்டும். கோப்திருத்த வரணம், எம்பெருமான் தான் கோப்தா, என்னை ரட்சிப்பவன் அவனை வரிக்கணும். சுவாமி அவர் பரமாத்மா, நான் ஜீவாத்மா, நான் அவருடைய சொத்து தெரிஞ்சுட்டேன் போருமான்னு கேட்டால், சொத்தாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா சுவாமியால தான் ரட்சிக்கப்பட வேண்டும்னு அவரிடத்துல விண்ணப்பிக்கணுமே. ஏன்னா அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்ப அச்சேதன பொருள்கள், இந்த புஸ்தகமோ இந்த பையோ இந்த மாலையோ, அதற்கு அறிவு இல்லை. இது எனக்கு சொத்துன்னு சொன்னா நானே அதை காப்பாற்றி விடுவேன், அது என்னிடத்துல பிரார்த்திக்காது. நான் கிளம்புறேன்னு சொன்னா நான் தான் இதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஆனா அறிவு இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த அறிவை பயன்படுத்தி பிரார்த்திக்கணுமா வேண்டாமா? அப்ப எம்பெருமான் இடத்துல தேவரீர் தான் சர்வரக்ஷகன், அடியேன் உம்மாலே ரட்சிக்கப்பட தகுந்தவன்கிறத விண்ணப்பிக்கணுமே. இதத்தான் சரணாகதின்னு சொல்றோம். அப்ப இப்படி விண்ணப்பித்தல், நீர் தான் கோப்தான்னு விண்ணப்பிக்க வேண்டும். இது முதலான சில காரியங்களை எல்லாம் அதிகாரி விசேஷணங்கள்னு தெரிவிப்பார்கள். இதெல்லாம் இந்த எம்பெருமானை சரணமாக பற்ற வந்தவனுக்கு இருக்க வேண்டிய அடையாளங்கள். அதே போலத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசனத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, எம்பெருமான அனுபவிக்க வேண்டும்னு கூடியிருக்கிறோமே, நமக்கெல்லாம் சில அடையாளங்கள் வேண்டும். அது என்ன அடையாளங்கள்னா இந்த பாசுரத்துல சொல்லக்கூடிய இவைகள் தான். மேலும் இப்ப இது நோன்புங்கிறது ஒரு சாக்கு தானே, வியாஜம். ஊரார்களுக்கெல்லாம் இந்த நோன்பு உண்மையாகவே இவர்கள் நோன்பு நோக்கிறார்கள்னு தெரிய வேண்டுமே. அப்ப அந்த நோன்பிற்காகவும் சில செயல்களை செய்துதானே ஆக வேண்டும். என்ன எதையுமே செய்யாமல் இவர்கள் நோன்பு நோக்கிறார்களா? வெறும கண்ணனோட சேர்ந்து அனுபவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் அவர் சேர்ந்திருக்கிறார்கள்னு பெரியோர்கள் புரிந்து கொண்டால் நாளைக்கே நோன்புக்கு தடையிட்டு விடுவார்களே. அப்ப அவர்களுடைய கண்களுக்கு மை பூசரா போலே நாங்கள்லாம் நோன்பு அனுஷ்டிக்கிறோம், பாருங்கள் இவ்வளவு காரியங்களை செய்கிறோம் அவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். அதே சமயத்துல இந்த செயல்களால எம்பெருமானுக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தோ அவருக்கு ஒரு வருத்தமோ ஏற்படாமல் இதெல்லாம் எங்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்பதையும் இதுல வெளிப்படுத்துகிறார். அப்படி என்னவா? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. முதல் பாசுரத்துல நாராயணன் தெரிவித்தாரே, அந்த நாராயணன் ஸ்ரீவைகுண்ட நிலையத்தில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நாராயணன். அவரை எப்படி இவர்களுக்கு தெரிந்ததுன்னா, அதுதான் கோபர்கள் இவர்களுக்கு உபதேசித்த மந்திரத்தினாலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல கண்ணனம்பெருமானுடைய அதிமானுஷ செயல்களை பார்த்து நிச்சயம் இவர் பரமாத்மா நாராயணன் என்று இவர்களே அறிந்திருக்கிறார்கள். அதனால இப்ப இந்த கண்ணன் யார் தெரியுமோ? ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நாராயணன் தான் இந்த கண்ணன் என்பதை முதல் பாசுரத்துல தெளிவித்தார்கள். சரி, அந்த நாராயணன் நமக்காக எதனும் செய்திருக்கிறாரா அல்லவான்னு கேட்டால் ஏன் செய்யல? பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். பரமன்னு சொன்னால் தனக்கு மேம்பட்டவன் இல்லைன்னு அர்த்தம், தனக்கு சமமானவர்கள் இல்லைன்னு அர்த்தம். யார் ஒருவனுக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லையோ அவனைத்தான் பரன் பரமன் என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது, பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரமனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்க்கடலுள் பைய தொயின்றான். ஷீராப்தின்னு சொல்லக்கூடிய அந்த திருப்பார்கடல்ல வந்து சயனித்தான். எதற்காகனா தேவர்களுக்குடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டு, பிரம்மா முதலான தேவர்களுக்கு அவ்வப்பொழுது கஷ்டங்கள் ஏற்படும், அந்த குறைகளை எல்லாம் கேட்டு அவர்கள் கூப்பாடு போட்டு கூப்பிடுவார்களாம். கூப்பீடு கேட்கும் இடம் என்று இந்த திருப்பார்கடலுக்கு ஆச்சாரியர்கள் ஒரு பெயரை சூட்டுகிறார்கள். கூப்பீடு போடுவதுன்னா, ஐயோ கிருஷ்ணா காப்பாத்து, நாராயணா வாசுதேவா, உன்னை தவிர வேறு யாரும் ரட்சிப்பதற்கு இல்லைன்னு தேவர்கள் எல்லாம் போய் எம்பெருமானுடைய திருவடிகள்ல விழுந்து பிரார்த்திக்கக்கூடிய இடமாக இந்த திருப்பார்கடல் இருக்கிறது. அங்கு வந்து எம்பெருமான் சயனிக்கிறான்னு சொன்னால் என்ன கருணை, என்ன கருணை! எங்கேயோ ஸ்ரீவைகுண்டத்துலதான் நான் இருப்பேன், என்னிடத்துக்கு தான் எல்லாரும் வரணும்னு சொல்லாமல் தானே இறங்கி திருப்பார்கடல்ல வந்து சயனிக்கிறான்னு சொன்னால் அப்ப எப்பேற்பட்ட கருணையோடு அவர் சயனித்துக் கொண்டிருக்கிறார். இதனாலே பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாடுவோம். அந்த எம்பெருமான் திருவடிகளால நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறானே. மேலும் நாமெல்லாம் தொண்டர்கள், அடியார்கள்னு சொன்னா நமக்கு எது முக்கிய குறிக்கோள்? எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு குறிக்கோள். ஒரு
குழந்தை, அது முலைப்பால் சாப்பிடுகிற குழந்தையாக இருந்தால் தாயினுடைய அவயவங்கள், தன்னுடைய தாயை பார்க்கும் பொழுது எங்க ஆசையோடு அது முதல்ல நோக்கம்னு சொன்னால் பால் பிரவகிக்கக்கூடிய அந்த மார்பகத்தை தான் அந்த குழந்தை நோக்கும். ஏன்னா அதற்கு வேண்டிய தாய்ப்பால் அங்குதானே கிடைக்கிறது. அதே போல நாமெல்லாம் அடியார்கள்னு சொன்னா பரமாத்மானுடைய திருவடிகளை சேர்ந்து என்று இந்த கஷ்டத்திலிருந்து நீங்குவோம் என்று அந்த திருவடிகளையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தத்விஷ்ணோ பரமேபதே விஷ்ணோஹோ மத்வ உத்சகா என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலிருந்து தேன் பெருகுகிறது என்றெல்லாம் உபனிஷத்து தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தேன், அந்த அமுதமாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளையே நமக்கு போக்கியமாக எம்பெருமான் கொடுக்கிறாருங்கிற காரணத்தினாலே அந்த திருவடிகளையே பாட வேண்டும். அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். பெரியாழ்வாரும் செவ்வடி திருக்காப்புன்னார், உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டுன்னு தானே பாடினார். ஆகையினாலே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நம்மை ரட்சிக்க அவனுடைய பாரம் என்று இராமல் நம்முடைய ரட்சணத்துக்கு நாம் முயற்சி செய்வதன் மூலம் நம்முடைய ஸ்வரூபத்தையும் அவனுடைய ஸ்வரூபத்தையும் அழிக்க கடவோம் என்றிருக்கிறார்கள். இது கொஞ்சம் அழகா விவரிக்கிறார். அடிபாடின்னு சொன்னார். எம்பெருமானுடைய திருவடிகளை இவர்கள் பாடுவதுங்கிறத கூட எம்பெருமான் சகிக்க மாட்டான். நீங்கள் தான் போருமே, என்னுடைய திருவடிகளை பற்றினாலே போருமே, அதற்கு மேல என்னுடைய திருவடிகளை பாடணுமா, என்னுடைய பெருமைகளை வாயார பாடினாதான் நான் கொடுப்பேன்னு நீங்கள் அவ்வளவு சிரமப்பட வேண்டுமான எம்பெருமான் அப்படி தவித்து போவான். அப்படி அவனை தவிக்குமா போலே நாம அந்த திருவடிகளை பாடுவோம் என்று சொல்லி ஆற்றாமை ஸ்வரூபத்தை பார்க்க ஒட்டாதுன்னு சொல்லி பாடுகிறார்கள். அப்படி பாடும் பொழுது அடிபாடின்னு சொன்னதுனாலே மற்ற விஷயங்கள்ல எல்லாம் இவர்களுக்கு தன்னுடைய போக்கியத்துவம், இனிமை குன்றிவிட்டதாம். அதனாலதான் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாடிட்டோம்னு சொன்னால் எனக்கு தேனே பாலே கண்ணனே அமுதே திருமாலிரும் சோலை கோணையாக நின்னபிரான் என்ன அந்த எம்பெருமானை இத்தனை அமுதமாக இருக்கிறார். மிக்கானை மலையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சேர் பொழிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடங்கொன்னின் மிசையிருந்த அக்கார கனி என்று அழகா சர்க்கரையினாலே ஒரு செடி முளைத்து அதுல ஒரு பழம் பழுத்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு திகட்ட முடியாத, திகப்பே ஏற்படாத அளவிற்கு அத்தனை போக்கியமாய் அத்தனை இனிமையாக அந்த எம்பெருமான் இருக்கிறான் அல்லவா. அவனை அனுபவித்து விட்டோம்னு சொன்னால் உலகத்துல இருக்கக்கூடிய இனிமையான பொருள்கள் எல்லாம் ஒரு இனிமைனே மனசுல படாதான். அதனால எம்பெருமானை எப்ப பாடி விட்டோமோ இனிமேல் நெய் வேண்டாம் பால் வேண்டாம்னு அத்தனையும் உதறுகிறார்கள். எம்பெருமானை பாடுவதாகிற பரம போக்கிய வஸ்துவை அடைய பெற்ற நாங்கள் இவ்வுலகத்தில் உள்ள போக்கிய வஸ்துக்களை புஜிக்க மாட்டோம். உண்டாருக்கு உண்ண வேணுமோ, நல்ல வயிறு முழுக்க ஒருத்த சாப்பிட்டு விட்டான்னு சொன்னால் சுவாமி மறுபடியும் 7:30 ததியாராதனை உண்டு எலை சேர்க்கிறோம்னு சொன்னால் அந்த பக்கமே வராம ஓடி விடுவார்கள். அதை போலத்தான் இப்ப எம்பெருமான அனுபவித்து விட்டோம், அவருடைய அடிகளை பாடினோம்னு சொன்னால் அந்த இனிமையினாலே இனிமேல் நெய்யாவது பாலாவது பழமாவது எதுவும் வேண்டாம்னு அதையெல்லாம் வேண்டாம்னு தவிர்க்கிறார்களாம். நெய்யுண்ணோம் பால் உண்ணோம். தமிழ் தெரிந்தவர்களா இருந்தா உடனே இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரணும். நெய் குடியோம் பால் குடியோம் பால் பருகோம்னு சொல்லணும். நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னா அதெல்லாம் கடினமான பதார்த்தங்களா என்ன? வடை அப்பம் இதெல்லாம் கடிச்சு சாப்பிடுற மாதிரியா நெய்யையும் பாலையும் சாப்பிடணும்? அப்படி இல்லையே. ஆனா ஆண்டாள் என்னமோ நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு சொல்லுகிறாளேன்னு சொன்னால் அது ஒண்ணும் இல்லை. இந்த கோபிகைகளுக்கு நெய் எப்படி இருக்கும் பால் எப்படி இருக்கும்னே தெரியாதாம். கண்ணன் பிறப்பதற்கு முன்பு எக்கச்சக்கமா பாலும் நெய்யும் பிரவகித்து கொண்டிருந்தது. எப்ப கண்ணன் பிறந்தானோ எந்த இடத்துலயும் நெய் பாலே காணவில்லையாம். அதாவது கறந்து வச்சான்னு சொன்னா அடுத்த நொடி பூதம் கொண்டு போற மாதிரி இந்த கண்ணன் மொத்த பாலையும் தயிரையும் பருகி விடுகிறான். அதனால எங்கேயுமே பால் தயிர் நெய்ங்கிறதே இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையாம். அந்த அளவுக்கு கண்ணனே அனைத்தையும் கொண்டு விடுகிறதுனாலே எதை எப்படி சாப்பிடணும்னு கூட இவர்களுக்கு தெரியாது. நெய்ங்கிற பதார்த்தத்தை கடிச்சு சாப்பிடணுமா இல்ல விழுங்கணுமா, பாலை பருகணுமா இல்ல கடித்து சாப்பிடணுமான்ற அந்த வித்தியாசம் கூட இவர்களுக்கு தெரியாததுனாலே ஏதோ ஒரு பொருள் சாப்பிட மாட்டோம் அதை தவிர்த்து விடுவோம் என்று அது அத்தனையும் தவிர்க்கிறார்கள். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று இதையெல்லாம் தவிர்த்து நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம். மையிட்டு எழுதோம், கண்களுக்கு மை பூசி அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம். மலரிட்டு நாமுடியோம், நம்முடைய புஷ்பம் அதாவது கொண்டையெல்லாம் நல்லா பராமரித்து சிகைக்கு வேண்டி அலங்காரங்களை செய்து புஷ்பத்தாலே அலங்காரம் பண்ணுவோமான்னு கேட்டால் இதையெல்லாம் தவிர்க்கிறோம். ஒரு நோன்பு நோக்கிறோம்னு சொன்னால் உடம்ப வாட வைக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்திரியங்களை வாட்டுகிறோமோ அதற்குத்தான் தபஸ் நோன்பு என்று பெயர். அத மாதிரி இப்ப இந்த நோன்பில நாம இறங்குகிறோம்னு சொன்னால் நம்மையே சற்று இந்த அலங்காரங்கள் போக்கியங்களை எல்லாம் குறைக்க வேண்டும். அதனால ஆண்டாள் என்ன தெரிவிக்கிறாள்னா மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்று தெரிவிக்கிறாள். இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டோம்னு சிலர் சொல்றா. அதற்கு அடுத்து செய்ய போகிறது என்ன? முதல்லயே ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவைய சொல்லிட்டார். பார்க்கடவுள் பைய துயின்ற பரமன் அடி பாடி, இது செய்ய தகுந்த விஷயம்.
அடுத்து செய்யக்கூடாதது என்னன்னா நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ன அத்தையும் சொல்லி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் நாட்காலே நீராடின்னு அதுல நடுவுல ஒன்ன தெரிவிக்கிறாள். விடியற் காலை பொழுதிலேயே எழுந்து தீர்த்தமாட வேண்டும். ஏன்னா சத்வகுணம் நிரம்பி இருக்கிற காலம் அல்லவா, அந்த காலத்திலே எழுந்து தீர்த்தமாடி விடுகிறோம் என்று விடியற் காலை பொழுதே எழுந்து தீர்த்தமாடுவது, இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்கிறோம். கிருஷ்ணனை பிரிந்ததால் ஏற்பட்ட தாபம் தீர விடியற் காலையில் குளிக்க கடவோம். ஸ்வரக்ஷணத்திலே பிரவர்த்திப்பதன் மூலம் அவனுடைய ஸ்வரூபத்தை அழிக்க பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்தோம்னு சொன்னால் கோபிகைகள் எல்லாம் போய் தீர்த்தமாட போகிறாளான்னு பார்த்தா கண்ணனுக்கு பதட்டமாயிடுவான். எதுக்கு இவர்கள்லாம் குளிக்கணும், நானும் குளிப்பதே இல்லை. கண்ணன் எப்படிப்பட்டவன்னா இடையர்கள் எல்லாம் அவ்வளவு ஆச்சார அனுஷ்டானமே கிடையாது, குளிக்கவே மாட்டார்கள். அப்படியே இருந்தாலும் ஏதோ அமாவாசை கார்த்திகை பௌர்ணமின்னு குளிப்பார்கள். ஆனா இடையர்களுக்கெல்லாம் தலைவன் அல்லவா கண்ணன், அவன் எப்படிப்பட்டவன்னா கார்த்திகைக்கு கார்த்திகை கூட அவர் குளிக்க மாட்டாராம் இப்படின்னு வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார்கள். அன்றைய தினம் கூட அவர் குளிக்க கூடாது. ஏன்னா தலைவனா இருக்கிறவன் போய் எப்படி எப்படிலாம் குளிக்கலாம், தொண்டர்களே குளிப்பதில்லைன்னா தலைவன் குளிக்க கூடாது, அதனால கண்ணனும் குளிப்பதில்லையா. இப்படி இருக்கக்கூடிய குலத்துல பிறந்து இவர்கள்லாம் விடியற் காலையிலேயே எழுந்து தீர்த்தமாடுகிறார்களே, ஐயோ பெரிய தர்ம கேடு, இப்படி எல்லாம் இவர்கள் செய்யக்கூடாதுன்னு கண்ணனுக்கு ஒரே பதட்டமாகி விடுவான். நான் ரட்சிக்கவில்லைங்கிறதுனால இவர்கள்லாம் இப்படி செய்கிறார்களான்னு கொண்டு பதட்டத்தோடு எம்பெருமான் வந்து ரட்சிப்பன், அப்படி அவனை துடிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக நாட்காலே நீராடுவோம் என்று இதையெல்லாம் சொல்லுகிறாள். நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். இந்த இடத்துல நாம் முடியோம்னு சொல்லியிருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதுல இருந்து பார்த்தால் அவன் நோன்பு நோக்கிறோம்னு சொன்னால் பால் நெய் சாப்பிடக்கூடாது, விடியற் காலையில தீர்த்தமாட வேண்டும், புஷ்பங்களை சூட்டி கொள்ளக்கூடாது, எல்லாம் வாஸ்தவம். ஆனா இதெல்லாம் எது வரைக்கும்? கண்ணனே நேர்ல வந்து தன்னுடைய பிரசாதமான பாலை கொடுக்கிறார், தன்னுடைய பிரசாதமாக நெய்ய கொடுக்கிறார், தன்னுடைய பிரசாதமாக புஷ்பத்தை சூட்டி விடுகிறார்னு சொன்னால் கண்ணா சற்று பொறு, நான் இப்ப நோன்பு நோக்கிறேன், பால் நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டேன், புஷ்பத்தையும் சூட்டிக்க மாட்டேன், நீ ஒரு மாசம் கழிச்சு நோன்பு முடித்ததுக்கு அப்புறம் கொடுன்னு சொன்னால் இந்த நோன்பினுடைய பிரயோஜனமே போய்விடுவேன். இந்த நோன்பு நோற்பதே என்ன பிரயோஜனத்தோடு? கண்ணனோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும், அவருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்த வேண்டும்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த பகவானே நேர்ல வந்து உன்னுடைய பிரசாதத்தை கொடுக்குறேன்னு வரும் பொழுது நீ என்ன கொடுப்பது, நான் நோன்புல இருக்கேன் இதெல்லாம் ஏற்க மாட்டேன்னு சொன்னால் அது ஸ்வரூபத்துக்கே சேர்ந்தது அல்லவே. அப்ப மார்கழி மாசம் வருகிறோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு ஆண்டாள் சொல்லி இருக்கிறாளே, சன்னதியில பொங்கல் பிரசாதத்துல நிறைய நெய் குத்தி கொடுக்குறா, சக்கரை பொங்கல் அக்கார அடிசல்னு பண்ணா பாலை குத்தி கொடுக்குறாளே, இதெல்லாம் சாப்பிடலாமா கூடாதான்னு சொன்னா நானா என்னுடைய நாவுக்கு இனிமையாக இருக்கிறதுன்னு அகத்துல நிறைய பண்ணி சாப்பிடுவதுதான் கூடாதே தவிர பெருமானுடைய பிரசாதம் ஏதோ அவரா பார்த்து நமக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னால் கண்டிப்பா ஸ்வீகரிக்க வேண்டும். அந்த பிரசாதத்தினால நமக்கு சத்துவகுணம் தான் அதிகரிக்குமே தவிர தமோ குணம் ரஜோகுணம்ங்கிறது அதிகரிக்காது. இப்ப இங்க ஆண்டாள் சொல்லுவது என்னன்னா, நானா என்னை அலங்கரித்துக் கொள்வதோ என்னை போஷித்துக் கொள்வதிலோ ஈடுபட மாட்டேன், எம்பெருமான் பிரசாதத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் அதை ஏற்பேன். அதனாலதான் நாம் முடியோம்னு சொல்றான். மையிட்டெழுதோம் மலரிட்டு முடியோம்னு சொன்னா போறமே, நாம் முடியோம்னு சொன்னால் என் நிச்சயாக என் விருப்பத்தின்படி நானாக இந்த செயல்களை செய்ய மாட்டேனே தவிர எம்பெருமான் செய்கிறான்னு சொன்னால் அதை ஏற்பேன் என்று சொல்லி இறுதியாக ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறார். செய்யாதன செய்யும், நம்முடைய முன்னோர்கள் செய்யாதவற்றை நான் செய்ய மாட்டேன், என்னுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அந்த காரியங்களை செய்வதில்லை. 5 லட்சம் குடியில் உள்ள பெண்களில் ஒருத்தி வராவிடிலும் கிருஷ்ணனிடம் போக மாட்டோம் என்ற கருத்து. இதுல முக்கியமா என்ன தெரிவிக்கிறாளா, செய்யாதன செய்யோம்னு சொன்னால் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஊரத்தாழ்வான் இதைத்தான் பதிலாக சொன்னார். ஊரத்தாழ்வான் இடத்துல போய் மற்ற இவர்கள்லாம் கேட்கிறார், ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு சொல்லுகிறீர்களே, வாஸ்தவம் எந்த தெய்வத்தையும் சேவிப்பதில்லை, எம்பெருமான் ஒருத்தர் தான் பரதெய்வம், மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்று கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம், ஏன் இப்படி இருக்கிறீர்கள்னு கேட்டா அதற்கு ஊரத்தாழ்வான் என்ன பதில் சொன்னார்? அவருக்கு தெரியாத சாஸ்திரமா? மொத்த போதாயன விருத்தி கிரந்தத்தையும் முழுவதையும் ஒரே ராத்திரியில கற்றறிந்தவர், ஸ்ரீபாஷ்யத்தை எம்பெருமானார் சாதிக்க அப்படியே பட்டோலை கொண்டவர், எத்தனையோ பஞ்சஸ்தவங்களை சாதித்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் சோழ சபையிலேயே போய் எம்பெருமானுடைய பரத்வத்தை நிலைநாட்டி இருக்கிறார். அப்ப எவ்வளவு உயர்ந்த பதிலெல்லாம் சொல்லியிருக்கலாம். இந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய இந்த வரியத்தான் எடுத்து சொன்னாராம், செய்யாதன செய்யும், எங்கள் முன்னோர்கள் மற்ற தெய்வங்களை வணங்கியதில்லை, எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பெரியோர்கள் செய்யாத காரியத்தை நாங்களும் செய்வதில்லை, அதனாலே நாங்களும் மற்ற தெய்வங்களை தொழுவதில்லைன்னு சொல்லி இதைத்தான் முக்கியமான வரியாக தெரிவித்தார். ஆக அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ அதைத்தான் செய்வோம். அதுலயும் இப்ப முக்கியமானது என்னன்னா, 5 லட்சம் குடியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் கண்ணனுடைய அனுபவத்திலிருந்து நீங்கிவிடக்கூடாது. விருப்பமுடையவர்கள் அத்தனை பேரும் ஒன்று திரண்டு அவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கைங்கிறது தான் பிராப்தமே தவிர பாகவதர்களை விட்டு பகவானை பற்றுதல் என்பது கூடவே கூடாது. பாகவத சமாசிரயணத்தோடு
பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை பற்ற வேண்டும். இந்த மரபு ஸ்ரீ வைஷ்ணவ மரபு ரொம்ப பெரியோர்கள் பண்டையோர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அனுஷ்டித்த மரபு, இதை மீறமாட்டோம், அதைத்தான் செய்யாதன செய்யோம் என்று சொல்லி தீக்குறளை சென்று ஓதோம். தீக்குறள்னா ரொம்ப கடுமையான சொற்கள், அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சொற்கள், அப்படிப்பட்ட ரொம்ப தீங்கை விளைவிக்கும் பொய் வார்த்தைகளை பேச மாட்டோம். தீக்குறளை ஓதோம்னு சொன்னாலே போறமே, சென்று ஓதோம்னா நம்ம பத்தி நல்லா தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். நமக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி பொழுதாவது யாரார் ஒருத்தர் வீட்டு திண்ணையில போய் உட்கார்ந்து கொண்டு உனக்கு அவனை பத்தி தெரியுமா, இவனை பத்தி தெரியுமா, அவன் எப்படி செஞ்சான், இவன் எப்படி செஞ்சான்னு அடுத்தவர்களை பத்தி வம்பு பேசுவது, அடுத்தவர்களை பத்தி இல்லாத அந்த குறைகளை எல்லாம் எடுத்து சொல்வதுதான் நமக்கு பலருக்கும் வழக்கம். இதைத்தான் அவள் கருத்திலே கொண்டு தீக்குறளை ஓதோம்னு சொன்னா மட்டும் போராது, சென்று ஓதோம். எங்களுடைய கிரகத்திலேயே சொல்ல மாட்டோம், நாங்கள் இதற்குன்னு மெனக்கெட்டு மத்தையோருடைய வீட்டுக்கும் போய் உட்கார்ந்து கொண்டு அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் தீங்கை விளைக்கக்கூடிய சொற்களை சொல்ல மாட்டோம். அது மட்டுமல்ல, இப்ப இந்த திருப்பாவையில மேற்கொண்டு பாசுரங்களை பார்த்தால் பேய் பெண்ணே ஊமையோ செவிடோ என்றெல்லாம் கோபிகைகள் ஒருத்தர் அப்படி சற்று கடுமையான சொற்களோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த விஷயத்தை எல்லாம் கண்ணனிடத்துல வெளிப்படுத்தவே மாட்டார்களாம். தங்களுக்குள்ள என்ன வேணா பேசிக் கொள்ளுவார்கள். நீதான் ஒரு பெரிய வசந்த நாயக பெண் பிள்ளையா, இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயா, உனக்கு இது பொருந்தமா, பிள்ளா எழுந்திராய் பேய் பண்ணே ஊமையோ செவிடோன்னு இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க பேசிக்கொள்ளுவோம். ஆனா கண்ணன் அவருக்கு முன்னாடி போய் நின்று விட்டோம்னு சொன்னால் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த எந்த வார்த்தைகளையும் அவர் காதுல விழாதபடி நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரே பக்தர்கள், உன்னிடத்துல விருப்பமுடையவர்கள் என்பதைத்தான் வெளிப்படுத்துவோமே தவிர நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வித்தியாசங்களையோ இந்த ஒரு நினைவுகளையோ இதை எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில படுத்தாமல் இருப்போம் என்று தெரிவித்தார். எதை போலே சீதா பிராட்டி 10 மாசம் ராட்சசிகள் கையில எத்தனை பாடுபட்டாள். ஆனா அந்த ஒரு பாடாவது தான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு ஒரு வார்த்தையான ராமனிடத்துல சொல்லி புலம்பி இருப்பாளா? இன்னைக்கு காலத்துல இருக்கிற யாரான ஒருத்தர் அந்த மாதிரி நிலையில இருந்தால் ரொம்ப பொறிஞ்சு தள்ளிடுவான். ஐயோ அப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்து, நான் பட்ட பாடு உண்டா, ஒரு தலைவலி வரட்டுமே, எனக்கு இருக்கிற போல இந்த தலைவலி இன்னொருத்தருக்கு உண்டான அப்படி ரொம்ப குறைபட்டு விடுவோம் நமக்கு. ஆனா சீதா பிராட்டி 10 மாசம் ராட்சசிகளால துன்பப்பட்டவள். அயோத்திக்கு சக்கரவர்த்தி திருமகனோடு சேர்ந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிற்பாடு ராமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு ஒரு வார்த்தை பேசி இருப்பலான்னு பார்த்தால் ஒரு நாள் கூட அந்த ராட்சசிகளுடைய குற்றத்தை சொல்லவே இல்லையே. ராட்சசிகள் தீயவர்கள், அவர்கள் செய்த குற்றத்தையே பிராட்டி சொல்லவில்லைன்னு சொன்னால் அதே போலத்தான் இந்த கோபிமார்களும் ஆண்டாளும் தங்களுக்குள்ள எந்த வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை கண்ணனிடத்திலே அவரிடத்திலே வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஐயம்னா என்ன, பிச்சைனா என்ன? தகுந்தவர்களுக்கு கொடுக்கிறது ஐயம். அதாவது சிறந்த பிராமணோத்தமர்கள், அதே மாதிரி சிறந்த சன்னியாசிகள், நல்ல ஞானிகள், பண்டிதர்கள், இவர்களுக்கு வாரி கொடுத்தால் அதற்கு ஐயம்னு பெயர். பிச்சைன்னு சொன்னால் அது பிரம்மச்சாரிகளுக்கு கொடுக்கக்கூடியது. அப்ப தகுந்தவர்கள் விஷயத்தில் மிகுதியாக கொடுப்பது ஐயம். அதே மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு இடுவது, சன்னியாசிகளுக்கு இடுவது பிச்சை. இங்கு ஐயமாவது கிருஷ்ணானுபவம் பண்ண வேணும் என்று இருப்பவர்களுக்கு அவனை அனுபவிப்பிக்கை, பிச்சையாவது அவன் அடியார்களை அனுபவிக்க வேணும் என்று இருப்பாருக்கு அவர்களை அனுபவிப்பிக்கை. அப்ப ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்ட வேண்டும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டுமா அனைவருக்கும். ஐயம்னு சொன்னால் பகவான் அனுபவிக்க வேண்டும்னு விருப்பத்தோடு வருபவர்களுக்கு வாருங்கள் கிருஷ்ணன் அனுபவியங்கள்னு எடுத்து கொடுப்பார்களாம். இல்ல எங்களுக்கு பாகவதர்கள் அனுபவிக்க வேண்டும்னு வந்தால் இதோ இத்தனை கோபிமார்கள் இருக்கிறார்கள், அனுபவியுங்கள், இவர்களுடைய தொண்டுகளை எல்லாம் செய்யுங்கள்னு அப்படி பாகவதர்களை காட்டி கொடுப்பார்கள். சரி, இதை எப்படி காட்டி கொடுக்கணும்? ஆந்தனையும் கை காட்டின்னு சொன்னால் நம்மால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும், அது பொருள் அல்ல. அவர்கள் எவ்வளவு பெறுவார்களோ இதை பெறுபவர்கள், ஐயமும் பிச்சையும் ஏற்றுக்கொள்பவர்கள், அவர்களுக்கே திருப்தி ஏற்படணுமா. எத்தனை பெற்றால் அவர்களுக்கு திருப்தி ஏற்படுமோ அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, ஆந்தனையும் கொடுத்துன்னு சொல்லாமல் கை காட்டின்னு சொன்னால் மனசுல அந்த அளவுக்கு தான் பாவம் இருக்க வேண்டும். நாம என்னத்தான் வாரி கொடுத்தாலும், நம்ம சொத்தையே எழுதி கொடுத்திருந்தாலும் நான் ஒண்ணும் பண்ணல சுவாமி, ஏதோ கை காட்டினேன், அவர் கேட்டதற்கு இப்படித்தான் சொல்லி கை காட்டினேன், அவ்வளவுதான் பண்ணினேங்கிற அளவிற்கு அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மை நம்மிடத்துல இருக்க வேண்டும். எல்லாம் கொடுத்தாலும் நாம் கை காட்டினோமே ஒழிய கொடுக்கவில்லை என்று இருக்கை. இப்படி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யும் ஆறு எண்ணி, உய்யும் ஆறு உஜ்ஜீவனம் அடையத்தக்க வழி. அவர் தானே நாராயணன், அந்த நாராயணன் தான் நமக்கு உபாயமாக இருக்கிறார்னு பார்த்தோம்.
असन्नेव स भवति असत् ब्रह्मेति वेद चेत् अस्ति ब्रह्मेति चेत् वेद சந்தமேனம் ததோ விதுஹு. யாரொருவன் பிரம்மத்தை அசத் என்று அறிகிறானோ அவன் அசத்தாகவே ஆகிவிடுகிறான். யாரொருவர் பிரம்மத்தை சத்து என்று உணர்கிறானோ, பிரம்மம் உண்மையாக இருக்கிறது, அதற்கு கீழ்ப்பட்டவன் அடிமைதான் இந்த ஜீவாத்மா, பிரம்மத்தால தான் இந்த ஜெகத்து படைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் சத்தாக மாறுகிறான் என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. அதை போலே என்கிறபடியே பகவத் விஷயத்தில் ஈடுபடுகையே சேத்தனருக்கு உய்வு உபாயம். இப்ப உய்யும் ஆறு என்பது என்ன? நமக்கெல்லாம் இப்ப உஜ்ஜீவனம் ஏற்படுவதற்கு எது வழின்னா அது பிரம்மத்தை குறித்த சிந்தனை, எம்பெருமான குறித்த அனுபவம். எம்பெருமான் தான் நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுக்க போகிறார் என்ன அவரையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்கள் அந்தோ என்று நம்மாழ்வாரும் தெரிவித்தாரே. அப்படி அந்த எம்பெருமானிடத்திலேயே சிந்தனையை செலுத்தினோம்னு சொன்னால் எண்ணி உகந்துன்னா ரொம்ப சந்தோஷமாக இந்த நினைவுங்கிறது இருக்கும். பல விஷயங்களை நினைக்கும் பொழுது ரொம்ப கரடுமுரடா இருக்கும், ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும். எம்பெருமான நினைக்கிறோம்னு சொன்னால் தாமரை போன்ற அழகான கோலநீள் கொடிமோக்கும் தாமரை கண்ணம் கனிவாயும் நீளமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன என்ன அந்த பெருமானுடைய திருமேனியை நினைக்கும் பொழுதே எத்தனை ஆஹ்லாதகரம் ஆனந்தம் நமக்கு ஏற்படுகிறது. இப்ப எண்ணி உகந்துன்னா இவ்விஷயத்தில் மனோரத மாத்திரமே பரம போக்கியமா இருக்கும். சுவாமி இந்த செயல்கள் எல்லாம் முடித்த பிற்பாடுதான் நமக்கு ஆனந்தம் ஏற்படுமான்னு கேட்டால் அப்படி எல்லாம். இப்ப ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகத்தை செய்கிறோம், ஸ்வர்க்க அனுபவம் எப்ப கிட்டும்னா இந்த ஜோதிஷ்டோமம் முடிந்த உடனே அடுத்த வினாடி எல்லாம் கிட்டாது. ஹோமத்தை பண்ணி முடிச்சு யாகத்தை முடிச்சு இந்த சரீரத்தினுடைய முடிவுல தான், ஆயுசனுடைய முடிவுல என்றோ ஒரு நாள் ஸ்வர்க்கானுபவம்ங்கிற சுகம் கிட்டும். மேலும் இந்த யாகத்தை பண்ணுவதுங்கிறது ரொம்ப எளிமையான காரியம் அல்ல, ரொம்ப சிரமப்பட்டு பல ரித்துக்குகளை வைத்து பல நாள் செய்யப்பட வேண்டிய யாகம். எந்த தடையும் இல்லாமல், எந்த உச்சரிப்புலையோ எதுலையோ எந்த ஒரு குறைச்சலும் இல்லாமல், திரவிய லோகமோ மந்திர லோகமோ எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாக்கிரதை உணர்வோடு செய்யணும். அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும். அப்போ ஆனந்தமே இருக்காது, என்றோ ஒரு நாள் தான் ஆனந்தம் ஏற்படும். இப்படிதான் உலகத்துல இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் நிறைய சம்பாதிச்சு பின்னாடிதான் அந்த உண்டான ஆனந்தத்தை அனுபவிப்போமே ஒழிய சம்பாதிக்கிற காலத்திலேயே ஆனந்தம் ஏற்படுமா? ரொம்ப உழைச்சு 60 வருஷம் உழைச்சோம்னா 60 வயசுக்கு பின்னாடி ஆனந்தம் ஏற்படும் என்று நினைத்து கொண்டு உழைக்கிறோம். அப்ப உலக விஷயங்களை பார்த்தால் அந்த தொடங்கும் பொழுதே ஆனந்தம்ங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஆனா பகவத் விஷயத்துல அவரை நினைக்க தொடங்கினோம்னு சொன்னால் அந்த நினைவு தொடக்கத்திலேயே மிகுந்த ஆனந்தம் ஏற்படுகிறது. அதுதான் எண்ணி உகந்து என்று. அப்படி அந்த எம்பெருமானுடைய பிரகாரம் அவர் இத்தனை கருணையோடு நமக்கு கொடுக்கிறாரே என்று உகந்து சந்தோஷத்தோடு இந்த காரியங்களை எல்லாம் செய்வோம். இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நம்மால என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. இறுதியாக கடைசி பட்சம் இத்தையாவது செய்வோம். பரமன் அடிபாடி நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று போதோம் என்று இன்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும், இன்னென்ன செய்யக்கூடாது தவிர வேண்டும் என்பதை ரொம்ப அழகா இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படி அந்த எம்பெருமானிடத்திலே நாம் நடந்து கொண்டோம்னு சொன்னால் அதனால நமக்கு என்ன பயன் கிட்டும்? உலகத்துக்கே பயன் கிட்டும். பாரோர்கள் அத்தனை பேரும் உஜ்ஜீவிப்பவர்கள், நமக்கும் சிறந்த அனுபவம் கிட்டும் என்பதைத்தான் நாளைய பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் தெரியப்படுத்துகிறார், விளக்குகிறார். அது என்ன என்கிற அனுபவத்தை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை ஒரு தடவை அனுசந்தித்து ஆண்டாள் நாச்சியாரை பணிய வேண்டும், தண்டன் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.